அனில் பேச்சு கேக்குதுங்களா பேசுறது? ஓகே. குட் ஈவினிங் ஆல். போய் படிச்சீங்களா? ஜிஎஸ் டெஸ்டோட கொஸ்டின்ஸ்லாம் பாத்தீங்களா? ஜிஎஸ் என்னென்ன கேட்டிருந்தாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அந்த ஜிஎஸ் 3ல ஐபிஆர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? மில்லட்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இன்டர்நேஷனல் இயர் ஃபார் மில்ல. இரிகேஷன் பேசிஸா வச்சு கேட்டிருந்தாங்க, ஐபிஆர் வச்சு கேட்டிருந்தாங்க. அப்புறம் அக்ரி ரிலேட்டடா இல்ல நம்ம சிலபஸோட ஓவர்லாப் ஆகிற மாதிரி என்னமா இருக்கு வேற? பஃபர் ஸ்டாக்கும் சூப்பர். அப்புறம் இன்னும் ஒரு கொஸ்டின் எதுவும் பார்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு 5 கொஸ்டின் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஜிஎஸ் 3ல மட்டுமே. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கூட கொஞ்சம் படிச்சு, நீங்க எக்கனாமிக்ஸ் நல்லா படிச்சீங்க, இன்டெப்தா படிச்சீங்க அப்படின்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ்லாம் எழுதலாம். நடத்திருக்காங்க லேண்ட் ரிஃபார்ம்ஸ்லாம் ஜிஎஸ் 3ல. டச் பண்ணல மற்றவங்களுக்கு அந்த பழைய பேட்சுக்கு வந்துருக்கேன். ஓகே. ஃபுட் இன்ஃப்ளேஷன். ஓகேம்மா, போய் படிங்க அப்பப்போ நடத்துறது. நான் முடியும், எதையும் சேர்த்து வைக்காதீங்க. இப்போ சிலபஸ்ல 7 வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து 8 என்ன இருக்கு? growth and development, photoperiodism and vernalization. growth and development, photoperiodism and vernalization. மோஸ்ட்லி இந்த வீக்கெண்டோ இல்லை அதுக்கு முன்னாடியோ வந்துட்டு முடிஞ்சிடும், புரியுதுங்களா? ஸோ அதுக்கு மேலே அந்த பழைய பேட்ச் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க எப்பயும் போல, புரியுதுங்களா? ஓகே. growth and development ரெண்டும் சேமா இல்லை டிஃப்ரெண்டா? என்ன இப்போ வித்தியாசம் என்ன? growth and development சிலபஸ்ல இருக்கு. நிறைய புக்ஸ்ல வந்து growth development டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்க மாட்டாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க growth and development, factors for growth and development, இல்ல மெஷரிங் growth and development அப்படின்னு சிம்பிளா கொடுத்துருவாங்க. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? இருக்குன்னா என்ன இருக்கு? ஒருத்தங்களா இன்விசிபிள் சேஞ்சுனா? ஓகே. டெவலப்மெண்ட் அப்புறம் வேற என்ன ஆன்சரு? கம்பேரிசன் பிட்வீன் growth. ஓகே. எதுல டிஃபரன்ஷியேஷன் வரும் அது சொல்லுங்க. டிஃபரன்ஷியேஷன் ஃபர்ஸ்ட் என்ன? டிஃபரன்ஷியேஷன் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட், கிட்டத்தட்ட கரெக்ட். growthன்றது மெஷர் பண்ண முடியும். ஸோ இதனால இது என்னன்னு சொல்லலாம்? குவான்டிடேட்டிவ். டெவலப்மெண்ட்ன்றது மெஷர் பண்ண முடியாது, அதனால குவாலிட்டேட்டிவ்னு சொல்றோம். ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். growthன்றது எப்போ சொல்லுவோம், டெவலப்மெண்ட் அப்படின்றது எப்போ சொல்லுவோம்? ஓகே. பிசிக்கல் அண்ட் ஓவரால் ஃபங்க்ஷன். வேற என்ன ஆன்சர் இருக்கு? growth is irreversible process. accepted. ஆக்சுவலி அதுக்கு மட்டுமே அந்த growth டெவலப்மெண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் இருக்கு, பட் ஆனால் அது எந்த புக்ஸ்லையும் இவ்வளோ கவர் பண்ணிருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? இப்போ growthனா என்னன்னு எஸ்பெஷலி சொல்லுங்க. இன்க்ரீஸ் இன் லீவ் சைஸ். முன்னாடி சின்னதாக இருந்த லீவ்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு பனானா லீவ் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது இன்க்ரீஸ் இன் லீவ் சைஸ் என்னன்னு சொல்லுவோம்? growth அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? சீடு வந்து இப்போ ஒரு ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் சீட் டெவலப் ஆகுது, புரியுதுங்களா? ஒரு இது வந்துட்டு ஒரு செல் ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் சீட் டெவலப் ஆகுது. அதை வந்து சீட் growthன்னு சொல்லுவோமா, சீட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோமா? சீட் டெவலப்மெண்ட். ஃப்ளவர் ஒன்று ஃபார்ம் ஆகுது, அது ஃப்ளவர் growthன்னு சொல்லுவோமா இல்லை ஃப்ளவர் டெவலப்மெண்ட் சொல்லுவோமா? புரியுதுங்களா? இதுல வந்து டிஃபரன்ஷியேஷன் வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ். அது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு தெரியணும். இதுல டெவலப்மெண்ட்ல growth இன்க்ளூடட், along with the growth differentiation is also main factor. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு தெரியணும். டிஃபரன்ஷியேஷன் என்ன? புரியுது. வேற டிஃபரன்ஷியேஷன்
டி டிஃபரன்சியேஷன் ரீடிஃபரன்சியேஷன் சொல்றீங்களா? சிம்பிளா சொல்லணும், அவங்க சொல்றது கரெக்ட். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு சிங்கிள் செல்ஸ்ல இருந்தா வந்தோம், புரியுதுங்களா? அந்த ஒரு செல் தான் வந்து லிவரா மாறி இருக்கு, ஒரு செல் வந்துட்டு கிட்னியா மாறி இருக்கு. சேம் அது ஒரே செல் தான், எல்லாருமே ஒரே செல் தான். அது ஆனா ஏதோ ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறம் பிரைன் செல்லா மாறி இருக்கு, ஏதோ ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறம் ஒரு யூனிக் ஃபங்க்ஷன் லைக் லிவரா மாறி இருக்கு, யூனிக் ஃபங்க்ஷன் வித் லைக் கிட்னியா ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இது எல்லாமே ஆரம்பிச்சது ஒரு சிங்கிள் செல்ல இருந்து ஆரம்பிச்சது, புரியுதுங்களா? ஸோ அந்த இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம், அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம் என்னன்னு சொல்றோம், டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டிஃபரன்ஷியேஷன், புரியுதுங்களா? சிங்கிள் செல் வந்துட்டு டிஃபரன்ஷியேட் ஆகி லிவர் செல்லா மாறுது, சிங்கிள் செல் டிஃபரன்ஷியேட் ஆகி கிட்னி செல்லா மாறுது, சிங்கிள் செல் டிஃபரன்ஷியேட்டா மாறி பிரைன் செல்லா மாறுது அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அந்த யூனிக் ஃபங்க்ஷன்ஸா மாறுது இல்ல, அது வந்து டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம், புரியுதுங்களா? ஸோ இதுல வந்து டிஃபரன்ஷியேஷன் ஒரு முக்கியமான ஃபேக்டர், புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து சிலபஸ்ல என்ன இருக்கு, போட்டோ பீரியடிசம். போட்டோ பீரியடிசம் நான் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன், புரியுதுங்களா? எப்போ நடத்துன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஷார்ட் டே லாங் டே எப்போ நடத்தினேன்? எக்காலஜி வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அதில் நடத்திருக்கேன், புரியுதுங்களா? போட்டோ பீரியடிசம் இந்த கிளாஸ்ல கவர் பண்ண மாட்டேன். வெர்னலைசேஷன், புரியுதுங்களா? அடுத்து வந்து வெர்னலைசேஷன். வெர்னலைசேஷன் என்னன்னு சொல்லுங்க. அதுல இருந்து என்ன டெவலப், பிளான்ட் வந்து கோல்ட் டெம்பரேச்சர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுல வந்து ஃபிளவரிங் இன்டியூஸ் பண்றது, புரியுதுங்களா? பிளான்ட்டை வந்து கோல்ட் டெம்பரேச்சர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு சம்வாட் நியர் டு 5 டிகிரி செல்சியஸ், 0 to 5 டிகிரி செல்சியஸ் இல்லை 0 to 10 டிகிரி செல்சியஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அது மூலியமா ஃபிளவரிங்கை ட்ரிகர் பண்றது, புரியுதுங்களா? அந்த மாதிரி ட்ரிகர் பண்றதுக்கு பேர் தான் வந்து வெர்னலைசேஷன் அப்படின்னு சொல்றோம், புரியுதுங்களா? அதை பத்தி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல கேபேஜ்ல வந்துட்டு சன்லைட் இருக்கு, டெம்பரேச்சர், இது தெர்மோமீட்டர், டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆகும், இதுல there was no flowering, புரியுதுங்களா? அதுவே அதே கேபேஜ்ல கோல்டு கண்டிஷன்ஸ், டெம்பரேச்சர் வந்து குறைவா இருக்கு, கோல்டு கண்டிஷன் கொடுக்குறோம், புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுது, ஃபிளவரிங் நல்லா நடக்குது, புரியுதுங்களா? இங்க நோ ஃபிளவரிங், இங்க வந்து ஃபிளவரிங் ஹேப்பன்ஸ், புரியுதுங்களா? இந்த கண்டிஷன் என்னன்னு சொல்றோம், வெர்னலைசேஷன். வெர்னலைசேஷன் வந்து எந்த மாதிரியான கிராப்ஸ்ல நம்ம அப்ளை பண்றோம்? ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள், கோல்ட் கிராப்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி கோல்ட் கிராப்ஸ். கோல்ட் கிராப்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த கேபேஜ், காலிஃபிளவர், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்றோமா, வீட்டில் வந்து கோதுமை இருக்குல்ல, அதுல வின்டர் வீட்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா இருக்கு, அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு, வின்டர் வீட், ஸ்ப்ரிங் வீட்லாம் சொல்லுவாங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா வின்டர் வீட்டுக்கு வந்து இது தேவை, புரியுதுங்களா? ஃபிளவரிங் ஆகணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்துட்டு கோல்ட் கண்டிஷன் தேவை, கூல் கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து தேவை, புரியுதுங்களா? இப்போ பார்ப்போம் வேற என்னென்ன ப்ராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. இதுல பிளான்ட் ட்ரீட் பண்ணணும்னா ட்ரீட் பண்ணலாம், இல்ல சீட்ஸ் லோ டெம்பரேச்சருக்கு சோவிங் பண்றதுக்கு முன்னாடி சீட்ஸை வந்து லோ டெம்பரேச்சருக்கு ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டு சோவிங் பண்ணலாம், இல்ல வந்து பிளான்ட்டை கூட எக்ஸ்போஸ் பண்ணலாம் அந்த லோ டெம்பரேச்சர், புரியுதுங்களா? டைரக்டா இந்த நீங்க பிளான்ட், இது ஒரு மாதிரி ஒரு பிளான்ட், இது மாதிரி ஒரு பிளான்ட் இருக்குல்ல, அந்த டைரக்டா நீங்க பிளான்ட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணலாம், இல்ல வந்து சீட்ஸை நீங்க ட்ரீட் பண்ணிட்டு சீட்ஸை லோ டெம்பரேச்சருக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க சோவிங் பண்ணலாம், புரியுதுங்களா? ஒருவேளை பிளான்ட்ல லோ டெம்பரேச்சர் கொடுத்தோம் அப்படின்னா எங்க போய் எஃபெக்ட், எங்க போய் அதோட பாதிப்பு எங்க போய் இருக்கும், ஒன்றும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூஸ் இருக்குல்ல, ஸோ இங்க இருந்து வர போற மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூஸ் இருக்குல்ல, அதுல இருக்கும். என்னமா, ஓகே, அதுல நிறைய இதெல்லாம் ஹார்மோன்ஸ்லாம் ரெஸ்பான்சிபிள், அது என்னன்றதையும் பார்ப்போம், புரியுதுங்களா? பிளான்ட்ல நடந்துச்சு அப்படின்னா அந்த எபிக்கல் டிஷ்யூஸ் இருக்குல்ல, அது அதுல அந்த ட்ரிகர் பண்ணி விடும், புரியுதுங்களா? ஒருவேளை சீட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணோம், ட்ரீட் பண்றதுக்கு சீட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ண, எந்த இடம் அஃபெக்ட் ஆகும், எம்ப்ரியோ. எண்டோஸ்பம் வந்து வேற ஸ்டோரேஜ் மெட்டீரியல் தான், எம்ப்ரியோ வந்து அஃபெக்ட் ஆகும், புரியுதுங்களா? அதனால தான் வந்துட்டு குயிக்கா ஃபிளவரிங் நடக்குது, புரியுதுங்களா? அதனால தான் அந்த ஃபிளவரிங் வந்துட்டு நடக்குது. ஸோ இதுல இருந்து கேட்ட பிவைக்யூ நான் முடிக்க நீங்க பிவைக்யூக்கு ஆன்சரை அப்படியே எழுதிட்டே போங்க, புரியுதுங்களா? ஹவு டஸ் photoperiodism influence growth and development? How does photoperiodism influence growth and development? Explain with suitable examples அப்படின்னு கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா? எக்ஸ்பிளைன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் photoperiodism என்ன, இதை நம்ம சொல்லாமலே விட்டோம். photoperiodism எதை பேசிஸா வச்சு பிரியுது பிளான்ஸ்? பேஸ்ட் ஆன் லைட், புரியுதுங்களா? பேஸ்ட் ஆன் போட்டோ பீரியட் இல்லை பேஸ்ட் ஆன் லைட்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு ஷார்ட் டே பீரியட், லாங் டே பீரியட், டே நியூட்ரல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நீங்க சொல்லுங்கம்மா, ஒரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. லாங் டேக்கு என்ன எக்ஸாம்பிள்?
பார்லி, ஓட்ஸ், வீட், இதெல்லாம். பார்லி, ஓட்ஸ், வீட் ஒரு டைம் செக் பண்ணுங்க. ரைஸ் ஷார்ட் டே வந்து ஓகே, ஷார்ட் டே வந்து ரைஸ். டே நியூட்ரல் என்னது? சன்ஃப்ளவர். காட்டன்ல எதுல வரும்? காட்டன் எதுல வரும் பாருங்க. ஸோ டிஸ்கஸ் growth அண்ட் டெவலப்மெண்ட் இன் பிளான்ஸ். ஆக்சுவலி இந்த கொஸ்டினுக்காக தான் growthக்கும் டெவலப்மெண்ட் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டிருந்தேன். புரியுங்களா? நிறைய புக்ஸ்ல வந்துட்டு நீங்க தேடி பார்த்தீங்க அப்படின்னா growth டெவலப்மெண்ட் சேம் டேர்ம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் மைனர் டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுங்களா? டிஸ்கஸ் growth அண்ட் டெவலப்மெண்ட் இன் பிளான்ஸ். அடுத்து வந்து டிஸ்கிரைப் வேரியஸ் பேராமீட்டர்ஸ் ஃபார் மெஷரிங் த பிளான் growth. டிஸ்கிரைப் வேரியஸ் பேராமீட்டர்ஸ் ஃபார் மெஷரிங் தி பிளான் growth அப்படின்னு சொல்லிட்டு IFS 2022 கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ சின்ன சின்ன இது என்னென்ன அப்படின்ற அந்த டேர்ம் வந்துட்டு புக்ஸ்லேயே இல்லைனாலும் நீங்கள் தேடும் போது கிடைச்சது. புரியுதுங்களா? எப்படி எப்படிலாம் மெஷர் பண்ணலாம் பிளான் க்ரோத்தை? அட்லீஸ்ட் இது கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. நான் பிளான் க்ரோத்னா சொல்லிட்டேன், ஒரு லீஃப் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது, லீஃப் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, இல்லை ஒரு ஸ்டெம் வந்துட்டு இவ்வளோன்ற இந்த ஸ்டெம் இப்போ இவ்வளோ பெருசாக இருக்கு. ஸோ அதை வந்துட்டு என்ன சொல்றேன், க்ரோத், ஸ்டெம் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? முன்னாடி அந்த அதுக்கு பேர் கிர்த் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டெம் கிர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த ஸ்டெம்மோட சைஸ் கிர்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லை, ஸோ அதையுமே வந்து க்ரோத் அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு மரத்துல சப்போஸ் இந்த கொஸ்டின் நீங்க பாத்திருக்கீங்க, ஒரு மரத்துல நான் இந்த இடத்துல ஆணி அடிச்சு வச்சிடுறேன். ஒரு 7 வருஷம் இல்ல 6 வருஷம் கழிச்சு நான் போய் பாக்குறேன், இந்த ஆணி வந்து மேல போயிருக்குமா கீழே போயிருக்குமா இல்ல எங்க போயிருக்கும்? மேலேயே கீழயா? எங்கமா இருக்கும்? யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இந்த ஆணி வந்து அங்கேயே இருக்கும். இது எனக்கு ஐஆர்ஐ பிஹெச்டில கேட்ட ஒரு கொஸ்டின். ஐஆர்ஐ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஆக்சுவலா ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுவாங்க. சிபிஎஸ்சி புக்ல அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது இது வந்து சிபிஎஸ்சி புக்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு. அதே இடத்துல இருக்கும். இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. வளர்ந்துரும். ஏதாவது கயிறு இல்லை ஏதாவது கம்பி மரியாதை கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த கொடி துணி காய வைக்கிற கொடியெல்லாம் கட்டி வச்சிருந்தோம்னா அது சுத்தி அப்படியே வளரும். பட் அந்த ஆணி அதே இடத்துல இருக்குமா, மேல போகுமா இல்ல கீழே வருமா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. கீழே போயிடும். போய் ஒரு ஆணி அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. அதுக்கு ஆன்சர் வந்து இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். ஒன் ஆஃப் தி பிளண்டர் நான் பண்ண தப்பு அதெல்லாம் பாஸ்ட்ல. புரியுதுங்களா? அப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், அதுல எதுவும் மாற்றுக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் மன வருத்தம் வெளியே வந்துட்டு. வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை வெர்னலைசேஷன்? தேர்டா வந்துட்டு வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை வெர்னலைசேஷன்? டிஸ்கிரைப் தி பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் இன் கிராப்ஸ். புரியுதுங்களா? டிஸ்கிரைப் தி பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் இன் கிராப்ஸ். வெர்னலைசேஷனோட பிராக்டிகல் அப்ளிகேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே கொஞ்சம் நல்ல சப்ஜெக்ட், இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். புரியுதுங்களா? இந்த சைக்கிள் விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிசியாலஜி நல்லா இருக்கும். இந்த growth ரெகுலேட்டர்ஸ் இல்லை இந்த சீட் டார்மன்சி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த சைக்கிள் மட்டும் கரெக்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாமுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ டிஸ்கிரைப் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் photoperiodism அண்ட் வெர்னலைசேஷன் இன் ஃப்ளவரிங் ஆஃப் பிளான்ஸ். photoperiodism அண்ட் வெர்னலைசேஷன் இன் ஃப்ளவரிங் ஆஃப் பிளான்ஸ் IFS 2021 கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஃபிஃப்த்தா வந்து டிஃபைன் photoperiodism and discuss its mechanism in short day plants. Discuss its mechanism in short day plants. So sixth வந்துட்டு என்ன கேட்டாங்க, describe the changes takes place during development. Changes takes place during development. டெவலப்மெண்ட் அப்போ என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? போலாங்களா கண்டென்ட் குள்ளார? பார்க்கலாங்களா சப்ஜெக்ட்? மோஸ்ட்லி நாளைக்கு வந்து கிளாஸ் இருக்காது. நான் இருந்தாலும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு டைம் செக் பண்ணுங்க. அந்த 5 o'clock நீங்க எப்போ வரீங்களோ நான் லாஸ்ட் டைம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறேன். இது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மோஸ்ட் ஆஃப் கேஸ் வந்து இருக்காது. நாளைக்கு வந்து என்னோட பிஹெச்டி சேர்மன் வந்து வராங்க, சும்மா வேற ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக வராங்க. ஸோ அவங்க போய் பார்க்கணும். ஸோ க்ரோத் இருந்தாலும் ஒரு டைம் குரூப்பை நீங்க பாருங்க. புரியுதுங்களா? இல்லைன்னா 5 மணிக்குள்ளார கண்டிப்பா போட்டுருவேன். 5 மணிக்கு போட்டால் போதும்ல? 4:30 ஓகே. 4:30 நான் போட்டுறேன். ஒருவேளை அவங்க முன்னாடியே முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் இட வச்சிடறேன். புரியுதுங்களா? ஸோ க்ரோத்னா அண்ட் irreversible and permanent இன்க்ரீஸ் இன் சைஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் dry weight.
புரியுதுங்களா? இர்ரிவர்சிபிளா இருக்கணும். அதே மாதிரி பர்மனன்ட் இன்க்ரீஸ் இன் சைஸ். ட்ரை வெயிட்னா என்ன? இல்லைன்னா ட்ரை வெயிட்னு கொடுத்துருக்காங்க. ட்ரை வெயிட்னா என்ன மீனிங்? ஸோ இது எப்படி ட்ரை வெயிட் எப்படி எஸ்டிமேட் பண்ணுவோம் லேப்ல? ஓவன்ல வச்சு மாய்ஸ்டர் ரிமூவ் பண்ணிடுவோம். மாய்ஸ்டரை ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வெயிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியும். ட்ரை வெயிட் என்னன்றது புரியுதுங்களா? பர்மனன்ட் அண்ட் இர்ரிவர்சிபிள் இன்க்ரீஸ் இன் சைஸ், இல்லைன்னா இட் இஸ் இன்க்ரீஸ் இன் ட்ரை வெயிட். புரியுதுங்களா? இதை மேபி ஏரியாவில் மெஷர் பண்ணோம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி யூனிட்ல மெஷர் பண்ணலாம். புரியுதுங்களா? லீஃப் வந்து இவ்வளவு சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருந்து இவ்வளவு பெருசா மாறி இருக்கு அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா. புரியுதுங்களா? ஏரியான்னு சொல்லி மெஷர் பண்றோம். ஸோ வெயிட் அப்படின்னா எப்படி மெஷர் பண்ணுவோம்? மோஸ்ட்லி கிராம் இல்லைன்னா மில்லிகிராம், கிராம் இல்லைன்னா மில்லிகிராம் இந்த மாதிரி யூனிட்ல மெஷர் பண்ணுவோம். புரியுதுங்களா? சரி, எப்படி அந்த லீஃபோட சைஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, இல்ல ஸ்டெம்மோட அந்த கிரித் வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? எதனால இன்க்ரீஸ் ஆச்சு? செல் டிவிஷன். அதுக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் என்ன? போட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன். புரியுதுங்களா? இது எல்லாத்துக்குமே வந்து மேஜர் ஃபேக்டர் வந்து போட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன். மெட்டபாலிக் ப்ராசஸ் நடக்குது இல்ல, அதெல்லாம் தான் ரீசன். புரியுதுங்களா? ஸோ இதை ஏன் குவான்டிடேட்டிவ்னு சொல்றோம்? எதனால குவான்டிடேட்டிவ்னு சொல்றோம்? வி கேன் மெஷர். புரியுதுங்களா? இந்த லீஃப் வந்து 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இந்த லீஃப் வந்து 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு மெஷர் பண்றோம்ல. ஏரியாவை எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஏரியாவுக்கு என்ன யூனிட்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்ல மீட்டர் ஸ்கொயர் யூனிட் மெஷர் பண்ணுவோம்ல. சரி, இந்த மாதிரி லீஃப் வந்து எப்படி நம்ம மெஷர் பண்றது? சரி, நம்ம ரெகுலர் ஷேப்னா ஓகே, லென்த் என்ன பிரெத் என்ன ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏரியா கிடைச்சிரும். இந்த லீஃபை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க? ஆக்சுவலா கிராஃப் இருக்கும். நார்மலா கிராஃப் இருக்குல்ல. ஸோ நார்மலான கிராஃப் இந்த மாதிரி இருக்கும். நார்மலா எவ்வளவு கிராஃபோட ஒரு ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும்ல. ஸோ இந்த இது மேல லீஃபை வச்சுட்டு இந்த லீஃபை வந்து வரையணும். இந்த லீஃபோட அவுட்டர் லேயர் என்ன அப்படின்றது லீஃபை வச்சுட்டு அவுட்டர் லேயரை வரைஞ்சிட்டேன். புரியுதுங்களா? வரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இதையும் நான் கவுண்ட் பண்ணணும். ஒரு இது வந்து ஓகே, இது வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது வந்து முக்காவாசி இருக்கு. ஸோ 1.75, 2, 2.5 இதெல்லாம் சேர்க்கும்போது 3 அந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டா போடுது. இப்போ அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துருச்சு. முன்னாடி தான் வந்துட்டு இந்த மாதிரி கிராஃபை வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துருச்சு. புரியுதுங்களா? இதெல்லாம் ஓல்டர் மெத்தட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லீஃப். புரியுதுங்களா? இங்க வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கு. 5 சென்டிமீட்டர் இந்த லீஃப் வந்துட்டு growth ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு? 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மாறி இருக்கு. புரியுதுங்களா? இது வந்து growth அப்படின்னு சொல்றோம். இது மட்டும் லீஃப் மட்டும் இல்ல, சப்போஸ் ஸ்டெம்மோட கிருத் இருக்கு அப்படின்னா அதோட இதுவுமே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதையுமே வந்து growth அப்படின்னு தான் சொல்லுவோம். புரியுதுங்களா? அதே மாதிரி பேம்பு மாதிரியான கிராப்ஸ், இன்டர்னோடு இருக்கிற மாதிரி கிராப்ஸ் இருக்குல்ல. ஸோ அங்க வந்து இன்டர்னோடு எலாங்கேஷனையுமே growth தான் சொல்லுவோம். புரியுதுங்களா? பேம்பு இருக்கு, இல்ல சுகர் கேன் இருக்கு. ஸோ அங்க இன்டர்னோடு எப்படி growth ஆகுது அப்படின்றது அதையுமே வந்து growth தான் சொல்லுவோம். இன்டர்னோட எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்ல, ஸோ அதையும் growth தான் சொல்றோம். நோட் பண்ணிட்டீங்களா அது? ஸோ அடுத்து வந்து growth ரீஜியன்ஸ், எந்தெந்த ரீஜியன்லாம் வளரும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? எபிக்கல் மெரிஸ்டம். ஸோ எல்லா ரீஜியனுமே இதாகும், growth ஆகிட்டே இருக்கும் அப்படின்லாம் இல்லை. புரியுதுங்களா? எல்லா ரீஜனுமே growth ஆகணும் இல்லை, அதுக்கும் ஸ்பெசிஃபிக் ரீஜன் இருக்கு. இந்த ரீஜன் தான் growth ஆகும் அப்படின்றது. ஸோ எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எபிக்கல் மெரிஸ்டம்ன்றது இதுல எது? டாப்ல இருக்கிறது எபிக்கல் மெரிஸ்டம், கீழே இருக்கிறது ரூட் மெரிஸ்டம். புரியுதுங்களா? இந்த டிப் லேயர் இருக்குல்ல, ஸோ இதை வந்து மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் வந்துட்டு ஹைலி ஆக்டிவ் ரீஜன். புரியுதுங்களா? சப்போஸ் நீங்க திசு கல்ச்சர்ல ஏதாவது ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இந்த செல்ஸ் எடுத்து தான் வந்து கல்ச்சர் பண்ணுவீங்க. இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் எடுத்து தான் கல்ச்சர் பண்ணுவீங்க. இதெல்லாம் எடுத்து வளர்த்தீங்க அப்படின்னா எதுவும் வராது. புரியுதுங்களா? இங்க இருந்து எடுக்கணும். மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் இருக்குல்ல, ஸோ அதுல இருந்து எடுக்கணும். ஸோ அடுத்து வந்து செகண்டரி மெரிஸ்டம் இல்லைன்னா லேட்ரல் மெரிஸ்டம் சொல்றோம். புரியுதுங்களா? செகண்டரி மெரிஸ்டம் இல்லைன்னா லேட்ரல் மெரிஸ்டம் சொல்றோம். இதை வந்து திக்னஸ் ஆஃப் கிர்த் இல்லைன்னா கேம்பியம் அண்ட் கார் growth. செகண்டரி சொல்றோம்ல, செகண்டரி மெரிஸ்டம் இல்லைன்னா லேட்ரல் மெரிஸ்டம் சொல்றோம். இதுல எது செகண்டரி மெரிஸ்டம் இல்லைன்னா லேட்ரல் மெரிஸ்டம் பாருங்க. இந்த ஒரு உட்டி ட்ரீ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரீஜன் வளருது இல்ல, இந்த ஒரு பர்டிகுலர் லேயர் வளருது இல்ல. ஸோ இதனாலதான் வந்து இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த ஸ்டெம்மோட கிரித் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கிரித்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சுற்றளவு மாதிரி பாக்குறோம்ல, அந்த ட்ரீயோட இது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த இது வந்து கிரித் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா? அது எதனால? கேம்பியம் அண்ட் கார்க் growth. புரியுதுங்களா? கேம்பியம் அண்ட் கார்க் growth.
ஸோ இது வந்து என்னது இன்க்ரீஸ் இன் திக்னஸ் ஆஃப் கிர்த் செகண்டா இருக்கிறது. தேர்டா இருக்கிறது வந்து இன்டர் கேலரி மெரிஸ்டம் சொல்றோம். இன்டர் கேலரி மெரிஸ்டம். ஸோ இது எந்த மாதிரியான கிராப்ஸ்ல அப்ளிகபிள்? இந்த இன்டர் கேலரி மெரிஸ்டம்னா இதுல இருந்து எந்த மாதிரி தமிழ் என்ன சொல்லுவோம்? கணுன்னு சொல்லுவோம். கரெக்ட் தானே? ஸோ அது வந்துட்டு எந்த மாதிரியான கிராப்ல அப்ளிகபிள்? சுகர் கேன், அப்புறம் பேம்பு, சுகர் கேன், பேம்பு. ஸோ இந்த மாதிரி இதுல வந்து இந்த இன்டர்னோட் இருக்குல்ல, இது வந்து growth ஆயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரீஜியன், ஆக்டிவ்லி டிவைடிங் ரீஜியன். புரியுதுங்களா? எல்லா ரீஜியனுமே growth ஆயிட்டே இருக்காது. சொல்லுங்களா அடுத்தது? ஸோ அடுத்து வந்து growth வந்து எப்படி இருக்கும்? ஒரு செல்ஸோ இல்லை ஒரு பிளான்ஸோ இருந்து அப்படின்னா எடுத்துட்டோம் அப்படின்னா growth வந்து எப்படி இருக்கும்? இன்டெஃபினட் பீரியட் ஆஃப் growth. சப்போஸ் நம்மளோட ஹைட்டே எடுத்துப்போம். நம்மளோட ஹைட்டே நம்ம இன்டெஃபினட் பீரியட் வளர்ந்துட்டே போனோமா? ஸோ ஸ்டார்டிங்ல குழந்தையா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருப்போம். கொஞ்சம் டீனேஜ் வரும்போது நல்லா வளருவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 25+ இல்லை 30+ வந்ததுக்கப்புறம் அப்படி நின்றுவோம். புரியுதுங்களா? ஸோ அந்த இனிஷியல் பேஸ்க்கு என்னன்னு சொல்றோம்? அந்த குழந்தையா இருக்கிறது என்னன்னு சொல்றோம்? லேக் பேஸ். லேக் பேஸ்ன்னு சொல்றோம். நல்ல டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இன் இருக்குல்ல, டிராஸ்டிக் இல்லை எக்ஸ்போனன்ஷியல் இன்க்ரீஸ் இன் growth. டிராஸ்டிக் இல்லை எக்ஸ்போனன்ஷியல் இன்க்ரீஸ் இன் growth வந்து என்னன்னு சொல்றோம்? லாகர்தமிக் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? லாகர்தமிக். ஸோ அந்த ஸ்டேஜ் தாண்டினதுக்கு அப்புறம் growth எப்படி இருக்கு? ஸ்டேஷனரியா போயிடுது. புரியுதுங்களா? வயசானதுக்கு அப்புறம் ஸோ அவ்வளவுதான் மேக்ஸிமம் growth அவ்வளவுதான்ற மாதிரி இருக்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? டைம். ஹியூமன்ஸ்க்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த சைடில் என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் செல்ஸ் பர் எம்எல். நம்பர் ஆஃப் செல்ஸ், எவ்வளவு செல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அங்க growth-உம் அதிகமா growth நடக்குது அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணிட்டீங்களாமா? ஸோ அடுத்து வந்து டெவலப்மெண்ட். அடுத்து பார்க்கறது என்ன? டெவலப்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இது எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லு, மீனிங் என்னன்னு சொல்லுங்க. மெரிஸ்டமேட்டிக் செல் அப்படின்னா டெவலப்மெண்ட் என்னன்னு வரும் கடைசியா? மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் சொல்றோம். இதை மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் என்னன்னு பார்த்தோம். என்ன இது மெரிஸ்டமேட்டிக் ரீஜன்னா? அந்த எபிக்கல் ரீஜன் பார்த்தோம்ல. ஸோ அதை வந்துட்டு மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். பிளாஸ்மேட்டிக் growth அப்படின்னா என்ன மீனிங்? பிளாஸ்மேட்டிக் growthனா அந்த இண்டிவிஜுவல் செல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல, இண்டிவிஜுவல் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே என்லார்ஜ் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ அது வந்து பிளாஸ்மேட்டிக் growth அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? பிளாஸ்மேட்டிக் growth. மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்ல இந்த மெரிஸ்டமேட்டிக் இதுல வந்துட்டு நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பிளாஸ்மேட்டிக் growthனா அந்த இண்டிவிஜுவல் செல்ஸ் வந்து என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ அதை வந்துட்டு பிளாஸ்மேட்டிக் growth அப்படின்னு சொல்றோம். டிஃபரன்சியேஷன் என்ன மீனிங்? ஒரு சிம்பிள் செல்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் செல்ஸா மாறுறது. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பேபி ஃபார்மேஷன்லாம், ஹியூமன்ஸ்ல வந்து பேபி ஃபார்மேஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா ஒரு செல்ல இருந்தா எல்லா மொத்த ஹியூமனுமே ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ அதை ஒன்னொன்னும் என்னன்னு சொல்லுவோம்? கண்ணு ஃபார்ம் ஆகுறது, மூக்கு ஃபார்ம் ஆகுறது, காது ஃபார்ம் ஆகுறது, இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? டிஃபரன்சியேஷன். புரியுதுங்களா? ஒரு சிம்பிள் செல்ஸ் வந்துட்டு ஹைலி காம்ப்ளெக்ஸ் ஃபார்முக்கு மாறுது இல்ல. ஸோ அதை வந்து டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்பேன்ஷன்ல எலாங்கேஷன் என்ன மீனிங்? ஒரு செல்ஸும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறது, இந்த செல் எலாங்கேட் ஆகுறது அப்படின்னு வந்து இதை சொல்றோம். மெச்சூரேஷன், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மெச்சூரேஷன். இது எல்லாமே வந்துட்டு டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். புரியுதுங்களா? சீக்வன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்டல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம்.
மெச்சுரேஷன் என்ன மீனிங்? ஸோ அந்த பிளான்ட்ல அதுக்கப்புறம் எந்த growthம் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு லீஃப் இருக்கு அப்படின்னா அப்படியே இன்டெஃபினைட்டா வளர்ந்துட்டே போயிட்டு இருக்காது. பனானாவோட லீஃப் இருக்கு அப்படின்னா அப்படியே ஏக்கர் கணக்கில் வளர்ந்துட்டே போகாது. புரியுதுங்களா? மேக்ஸிமம் எவ்வளவோ அதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அது அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்றோம்? மெச்சுரேஷன் சொல்றோம். ஸோ அந்த மெச்சூர் செல் வந்துட்டு கடைசியா மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? செனசன்ஸ். செனசன்ஸ்னா என்ன? ஏஜிங் ஆகி அந்த செல்ஸ் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும்ல. ஸோ ப்ரௌனி அப்பியரன்ஸ் இல்லை ட்ரையான அப்பியரன்ஸ் கொடுக்கலாம். அதை வந்து செனசன்ஸ் சொல்றோம். ஸோ அந்த செனசன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதோட லைஃப் சைக்கிள் என்ன ஆகுது? டெத் ஆயிடுது. புரியுதுங்களா? ஸோ இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும், புரியுதுங்களா? ஆரம்பிச்சதுல இருந்து முடிவு வரைக்கும் இது எல்லாமே வந்துட்டு என்னன்னு சொல்றோம்? டெவலப்மெண்ட். டெவலப்மெண்டோட ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, அப்ப டெவலப்மெண்ட்னா என்ன மீனிங்? டெவலப்மெண்ட் என்ன? ஆர்டர்ட் அண்ட் ப்ராக்ரஸ். ஆர்டர்டு ப்ராக்ரஸ் அண்ட் டிஃபரன்ஷியேஷன். ஆர்டர்டு ப்ராக்ரஸ் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் along with maturity of structure leading to more complex state. டிஃபரன்ஷியேஷன்றது கீவேர்டு, ஆர்டர்டு ப்ராக்ரஸ்ன்றது கீவேர்டு. புரியுதுங்களா? எது எழுதுறீங்களோ இல்லையோ அந்த டிஃபரன்ஷியேஷன் அப்படின்றது கண்டிப்பா எழுதும். இங்க இருக்கிறது தான் அப்படியே எழுதியிருப்போம். புரியுதுங்களா? டிஃபரன்ஷியேஷன் இருக்கு, மெச்சுரேஷன் இருக்கு. இதுதான் நம்ம ஒரு சென்டென்ஸா எழுதியிருப்போம். ஆர்டர்டு ப்ராக்ரஸ் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் அலாங் வித் மெச்சூரிட்டி. ஸோ இங்க இருக்கிறது அப்படியே நம்ம அது ஒரு சென்டென்ஸா கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இட் இன்க்ளூட்ஸ் growth ஆல்சோ. புரியுதுங்களா? ஒரு சில புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, வெறும் குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் அப்படி மட்டும் கொடுத்துருவாங்க. பட் இட் இன்க்ளூட்ஸ் போத் growth along with the differentiation. புரியுதுங்களா? இட் இன்க்ளூட்ஸ் growth along with the differentiation. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ்க்கு ஹியூமன்ஸ்ல என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? சிங்கிள் செல் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகி ஆர்கன்ஸா மாறுது இல்ல. ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ். பிளான்ட்ல அதே சொன்னீங்க அப்படின்னா சீடு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சீடு வந்து எந்த செல்ல இருந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுங்க. எக்ஸெல் வந்து ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து டிவிஷன், த்ரூ டிவிஷன், புரியுதுங்களா? த்ரூ டிவிஷன் மூலியமா ஃபார்ம் ஆகுறது. அது ஒரு சிங்கிள் செல்ல இருந்தா வரும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி சீட் ஃபார்மேஷனுமே வந்துட்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ்ல சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ லாஸ்டா இருக்கிறது குவாலிட்டேட்டிவ் ப்ராக்ரஸ். குவாலிட்டேட்டிவ் ப்ராசஸ் சொல்லலாம், இல்ல குவாலிட்டேட்டிவ் பிளஸ் குவான்டிடேட்டிவ்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஏன்னா growth இன்க்ளூடட். ஸோ உங்களுக்கு அப்படி எங்கன்னா அப்படி பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் பிளஸ் குவான்டிடேட்டிவ் ரெண்டுமே இன்க்ளூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய தப்புலாம் இல்லை. புரியுதுங்களா? பட் இன் ஜெனரல் குவாலிட்டேட்டிவ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை இங்க கொடுத்துருக்கேன். எக்ஸெல்ல இருந்து இதுல எக்ஸெல்ன்றது எது? ஸோ இந்த இதுதான் வந்து எக்ஸெல்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இது ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல போய் போலனோட இங்க இருந்து போலன் ஜெர்மினேட் ஆகி என்ன ஆகும்? போலன் ஜெர்மினேட் ஆகி ஸோ போலன் டியூப் இங்க போய் ரீச் ஆகும்போது ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். புரியுதுங்களா? ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்தா சீடு ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதுவுமே எதுல வருது? டெவலப்மெண்ட்ல வருது. சீட் டெவலப்மெண்ட் தான் எப்பயுமே நம்ம சொல்லியிருப்போம். புரியுதுங்களா? சீடு growth ஆகுது, இல்ல ஃப்ரூட் growth ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிருக்க மாட்டோம். ஃப்ரூட் டெவலப்மெண்ட், சீட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி தான் நம்ம சொல்லியிருப்போம். புரியுதுங்களா? சீடுன்றது என்ன, ஃப்ரூட்ன்றது என்ன? சீடு வந்து என்னது இதுல? சீடுன்றது ஃபெர்டிலைஸ்டு ரைப் அண்ட் ஓவியல். புரியுதுங்களா? சீடுன்றது ஃபெர்டிலைஸ்டு ரைப் அண்ட் ஓவியல். இந்த ரீஜன் இருக்குல்ல, இந்த இதுல ஹைலைட் பண்ணிருக்காங்கல்ல, ஸோ இதை வந்து சீடுன்னு சொல்லுவோம். ஃப்ரூட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்ம எடிபிள் போர்ஷனா ஃப்ரூட் சாப்பிட்றோம்ல. ஸோ அவுட்டர்ல இருக்க லேயர் இருக்குல்ல, இந்த ஓவரி. ஸோ இந்த ஓவரி தான் நம்ம ஃப்ரூட்னு சொல்றோம். புரியுதுங்களா? இந்த ஓவரி மெச்சூர் ஆச்சு அப்படின்னா இதுதான் நம்ம ஃப்ரூட்னு சொல்றோம். எப்பயுமே ஃப்ரூட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சீட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஃப்ரூட் growth அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் எப்பயும். நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ என்னன்னு சொல்லுவீங்க? growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத சொல்லுங்க. ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும். growthனா என்ன? எது குவாலிட்டேட்டிவ் ப்ராசஸ், எது குவான்டிடேட்டிவ் ப்ராசஸ்? growth குவாலிட்டேட்டிவ் ப்ராசஸ்,
குவான்டிடேட்டிவ், இது குவாலிட்டேட்டிவ். ஓகே, அப்புறம் செகண்ட் டிஃபரன்ஸ் டெஃபினேஷன் சொல்லுங்க. ரெண்டுக்கும் என்ன டெஃபினேஷன்? irreversible சேஞ்ச் இன் சைஸ் இல்ல ட்ரை வெயிட். இதுல டெஃபினேஷன் added progress and differentiation along with maturity அப்படின்னு சொல்றோம். இன்னும் ஒரு டிஃபரன்ஸ், இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அதுக்கு growthக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. லீஃப் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி சீட் டெவலப்மெண்ட். புரியுதுங்களா? போலாங்களா அடுத்தது? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து வந்து வேரியஸ் பேராமீட்டர்ஸ் ஃபார் மெஷரிங் தி பிளான் growth. நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம என்ன ஹியூமன்ஸ்ல என்னென்ன பேசிஸ் வச்சிருப்போம்? ஹைட், வெயிட், இதெல்லாமே சொல்லுவோம். புரியுதுங்களா? நாலேஜ், எல்லாமே. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பிளான்ட் வளர்ந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நிறைய பிசியாலஜிக்கல் பேராமீட்டர்ஸ் சொல்றாங்க. புரியுதுங்களா? அதை மெஷர் பண்றதுக்கு வந்து நிறைய பேராமீட்டர் சொல்றாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. ஏன்னா வந்து இது எல்லாமே ஃபார்முலா மாதிரி வரும். நீங்க இதெல்லாமே டெஃபினேஷன் எழுதணும் கூட அவசியம் இல்லை. சப்போஸ் இன்க்ரீஸ் இன் ட்ரை மேட்டர் இன் கிராம்ஸ் பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம் இருக்கு அப்படின்னா ட்ரை மேட்டர் நீங்க எழுதும்போது இந்த மாதிரி எழுதுங்க. பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம். புரியுதா? இந்த மாதிரி ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இந்த மாதிரி எழுதுங்க. இந்த டைம் மெயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். அவங்களே நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. புரியுதுங்களா? ரொம்ப வளவளன்னு எழுதாம என்ன எழுதணுமோ அந்த ஃபார்முலா மட்டும் கொடுத்து நம்ம அந்த சென்டென்ஸ் அப்படியே ஃபார்முலாவா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அதை எழுதுனீங்கனாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு இன்க்ரீஸ் இன் ட்ரை மேட்டர் இன் கிராம்ஸ் பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம். ஸோ இதுக்கு என்ன மீனிங்? வெயிட்ல வருது அப்படின்னா எப்பயுமே வந்து இன்க்ரீஸ் இன் ட்ரை மேட்டர்னு சொல்றோம். ட்ரை மேட்டர்னா ஃபர்ஸ்ட் என்ன மீனிங்? மாய்ஸ்டர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் இன் ட்ரை மேட்டர். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம். சப்போஸ் 10 நாள்ல அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10 டேஸ்ல அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்ல 10 ஹவர்ஸ்ல இல்ல 60 ஹவர்ஸ்ல இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து டைம் சொல்றோம். பர் யூனிட் ஏரியா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எவ்வளவு ஒரு மீட்டர் ஸ்கொயர்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? புரியுதுங்களா? எவ்வளவு ஏரியாவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ட்ரை மேட்டர்னா எவ்வளவு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? நியர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதை வந்துட்டு growth ரேட், சிம்பிளா வந்து கிராப் growth ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? இதோட யூனிட் என்ன? கிராம் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் டே. புரியுதுங்களா? இது கிராம்ல இது ட்ரை மேட்டர் வந்து கிராம்ல சொல்றோம், இது வந்து பர் மீட்டர் ஸ்கொயர் சொல்றோம், அதுக்கு அடுத்து இருக்கிறது பர் டேல சொல்றோம். புரியுதுங்களா? பர் டே அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் இந்த லீஃப் இங்க இருந்து இவ்வளவு பெருசா ஆகிறதுக்கு 10 டேஸ் ஆகிருக்கு. எவ்வளவு மீட்டர் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? சப்போஸ் 5 மீட்டர் ஸ்கொயர். எவ்வளவு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10 கிராமோ இல்லை எவ்வளவு கிராமோ. புரியுதுங்களா? இந்த மாதிரி சொல்றதை வந்துட்டு என்னன்னு சொல்றோம்? சிம்பிளா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு நாள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி வந்து எவ்வளவு மீட்டர் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது வந்துட்டு வெயிட். ஒரு யூனிட் வந்து வெயிட் இருக்கு, அதுக்கப்புறம் மீட்டர் ஸ்கொயர் இருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் அப்படின்றது இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இது வந்து கிராப் growth ரேட்னு சொல்றோம். செகண்டா இருக்கிறது ரிலேட்டிவ் கிராப் growth ரேட்னு சொல்றோம். ரிலேட்டிவ் பவர்ட்டியில ஒரு இது பார்த்தோம். பவர்ட்டியில வந்து அப்சல்யூட் பவர்ட்டி, ரிலேட்டிவ் பவர்ட்டின்னு பார்த்தோம். என்ன ரிலேட்டிவ் பவர்ட்டினா என்ன மீனிங்? ஏதோ ஒரு ஃபேக்டர் கம்பேர் பண்ணி எவ்வளவு இருக்கு அப்படின்னு கம்பேர் சொல்றோம்ல, ஸோ அதை வந்து ரிலேட்டிவ் நாங்க பார்த்திருப்போம். புரியுதுங்களா? ரிலேட்டிவ் பவர்ட்டி. ஸோ இங்க ரிலேட்டிவ் growth ரேட் அப்படின்னா என்ன மீனிங்? ஸோ முன்னாடி வந்துட்டு ஆல்ரெடி இருந்தது வந்துட்டு 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆல்ரெடி இருந்தது 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 5ல இருந்து 10 சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாறி இருக்கு. இது எவ்வளவுல இருந்து எவ்வளவு மாறி? முன்னாடி இருந்தது என்ன? இந்த லீஃப் முன்னாடி இருந்ததுன்னா 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 50ல இருந்து இது 55 மாறி இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா 5 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
பட் ஆனா அந்த ரெண்டுமே வந்துட்டு ரெண்டுல வந்து எது பெஸ்டா செயல்பட்டு இருக்கு, ரெண்டுமே 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ரெண்டுல பெஸ்டா செயல்படுறது என்ன, எது இந்த ரெண்டுல ஹைலி எஃபிஷியன்ட்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? எது பெஸ்டா இருக்கு, அந்த எஃபிஷியன்ட் அப்படின்றது எதுன்னு சொல்லுங்க. ஏ, புரியுதுங்களா? இந்த கேஸ் தான் வந்து பெஸ்ட் இல்ல மோஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்லோ லேர்னர் வந்துட்டு ஒரு ஷார்ட் டைம்ல நல்லா அச்சீவ் பண்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு குயிக் லேர்னர் அச்சீவ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு, புரியுதுங்களா? அது எஃபிஷியன்ட் அப்படின்ற டேர்ம்ல சொல்றோம். ரெண்டுமே வந்து எவ்வளவு மீட்டர் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதுவும் 5ல தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10 மைனஸ் 5 10 மைனஸ் 5 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுவும் வந்து 55 மைனஸ் 50 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பட் ஆனா இது எதுல இருந்து 5 எதுல இருந்து போச்சு அப்படின்றது இருக்குல்ல, 5ல இருந்து 10 ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு, புரியுதுங்களா? 5 இருந்துச்சு, 5ல இருந்து 10 கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. பட் இங்க எப்படி ஆயிருக்கு, இங்க வந்து எவ்வளவா இருந்துச்சு, 50ல இருந்து 55, இங்க டபுள் ஆயிருக்கு. அதாவது புரியுதுங்களா, 50ல இருந்து டபுள் ஆயிருந்துச்சு அப்படின்னா 100 ஆயிருக்கும். ஸோ அதனால இதை வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட் சொல்றோம், புரியுதுங்களா? எஃபிஷியன்சியை மெஷர் பண்றதுக்கு ஆல்ரெடி இருக்கிறத கம்பேர் பண்ணி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது. சென்டென்ஸ் பாருங்க, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ட்ரை மேட்டர், ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ட்ரை மேட்டர் பர் யூனிட் ஆஃப் ட்ரை மேட்டர் ஆல்ரெடி பிரசன்ட், பர் யூனிட் ஆஃப் ட்ரை மேட்டர் ஆல்ரெடி பிரசன்ட். ஸோ ஆல்ரெடி இருந்த ட்ரை மேட்டர் எவ்வளோ, அதுல இருந்து இன்க்ரீஸ் ஆனது எவ்வளோ, புரியுதுங்களா? ஆல்ரெடி இருந்தது எவ்வளோ, அதுல இருந்து இன்க்ரீஸ் ஆனது எவ்வளோ அப்படின்னு மட்டும் சொல்றது என்ன, ரிலேட்டிவ் growth ரேட் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? இது ரிலேட்டிவ் growth ரேட்னா என்னன்ட்டு, வெறும் இன்க்ரீஸ் ஆனதை மட்டும் சொல்றது கிராப் growth ரேட்னு சொல்றோம். வெறும் இன்க்ரீஸ் ஆனது மட்டும் சொல்றது, முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு அதுல இருந்து இப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ரிலேட்டிவ் growth ரேட். ஆல்ரெடி எவ்வளவு இருந்துச்சு அதுல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது, புரியுதுங்களா? ஸோ அதை வந்து ரிலேட்டிவ் growth ரேட்னு சொல்றோம். ஸோ இது வந்து எஃபிஷியன்சியை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். திஸ் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் எஃபிஷியன்சி இண்டெக்ஸ். எஃபிஷியன்சி இண்டெக்ஸ், சின்ஸ் த ரேட் ஆஃப் growth இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இதுல கேபிட்டல்ன்றது எது, இன்ட்ரெஸ்ட்ன்றது எது, கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட்னு சீசர்ல படிச்சிருக்கீங்களா? ஸோ இதுல கேபிட்டல்ன்றது எது, இன்ட்ரெஸ்ட்ன்றது எது? ஸோ கிரீன் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கிறது கேபிட்டல். ஸோ அதுல இருந்து வந்த இன்ட்ரெஸ்ட் வட்டின்றது எதை சொல்றோம், பக்கத்துல எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குது. ஸோ இங்கேயும் அதுதான் கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து கேபிட்டல்னு சொல்றோம், அதுல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கிறது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம், புரியுதுங்களா? ஸோ இட் ப்ரொவைட்ஸ் வேல்யூபிள் ஓவரால் இண்டெக்ஸ் ஆஃப் பிளான் growth, வேல்யூபிள் ஓவரால் இண்டெக்ஸ் ஆஃப் பிளான் growth. ஏன் வேல்யூபிள் ஏன் சொல்றாங்க, முன்னாடி பாத்தீங்க வெறும் முன்னாடி இதை பாத்தீங்க அப்படின்னா இதுவும் 5 எவ்வளவு 5 கிராமா 5 கிராமோ இல்லை 5 சென்டிமீட்டரோ முன்னாடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் மாதிரி தெரியும் வெறும் டேட்டாவை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா, புரியுதுங்களா? ஆனா ரிலேட்டிவா முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு அதுல இருந்து எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படிங்கும் போது அந்த வேல்யூக்கு ஒரு எக்ஸாக்ட் மீனிங் கிடைக்கும், புரியுதுங்களா? சொல்லுங்க அடுத்தது. ஸோ இது பிரசென்ட் பண்ணும்போது நீங்க ஒரு ஃபார்முலா மாதிரி பிரசென்ட் பண்ணுங்க, இதை வந்து சென்டென்ஸ்ல பிரசென்ட் பண்ணாம ஃபார்முலா மாதிரி பிரசென்ட் பண்ணுங்க. ஸோ கிராஃப்ல இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணுவோம். ஒருவேளை மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஸோ 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 30 வரைக்கும் வருது அப்படின்னா 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அந்த லீஃபோட ஏரியா வந்துட்டு 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? போலாங்களா அடுத்தது. சப்போஸ் நான் இப்போ 6 ஃபீட் இருக்கேன், ஒரு வருஷம் கழிச்சு நான் 7 ஃபீட் ஆயிட்டேன், புரியுதுங்களா? 6 ஃபீட்ல இருக்கேன், ஆல்ரெடி இருக்கிறது 6 ஃபீட் மேலே தான் இருக்கேன். ஸோ 6 ஃபீட்ல இருந்து 7 ஃபீட் ஆயிட்டேன். ஒருத்தன் 4 ஃபீட் தான் இருக்கான். 4 ஃபீட் இருந்தவன் ஒரு வருஷத்துல 7 ஃபீட் வந்துட்டான். ஸோ 2 பேர்ல எஃபிஷியண்டா சாப்பிட்டு நல்லா வளர்ந்தவங்க யாரு, இந்த 4 ஃபீட்ல இருந்தாங்க, புரியுதுங்களா? அதுதான் வந்து ரிலேட்டிவ் growth ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம், புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து நெட் அசிமுலேஷன் ரேட். நெட் அசிமுலேஷன் ரேட். ஸோ அசிமுலேஷன் என்ன மீனிங், போட்டோ ரெஸ்பிரேஷன்ல ஒரு கான்செப்ட் பார்த்தோம். போட்டோ ரெஸ்பிரேஷன்ல போட்டோசிந்தசிஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம். போட்டோ ரெஸ்பிரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எந்த இதுல பார்த்தோம், அதுக்கு அந்த என்ன இதோட இது காம்பன்சேஷன் பாயிண்ட். காம்பன்சேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்த்தோம்ல. ஸோ அதே கேஸ் தான் இங்கேயும். நெட் போட்டோசிந்தட்டிக் கார்பன், நெட் போட்டோசிந்தட்டிக் கார்பன்றது எப்படி சொல்லுவோம், போட்டோசிந்தசிஸ் மைனஸ் கார்பன் லாஸ்ட் பை ரெஸ்பிரேஷன், புரியுதுங்களா? சப்போஸ் ஒரு பிளான்ட் வந்துட்டு 10 கார்பனை ஃபிக்ஸ் பண்ணிருக்கு, 10 கார்பனை ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஸோ ஃபிக்ஸ் பண்ண 10 கார்பனும்
போட்டோசிந்தசிஸ்ல 10 கார்பன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஃபிக்ஸ் பண்ண 10 கார்பனும் ரெஸ்பிரேஷன் மூலியமா லாஸ் ஆயிடுச்சு. 10 கார்பனுமே ரெஸ்பிரேஷன் மூலியமா லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்க நெட் அசிமுலேஷன் ரேட் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம்? 0. எதுவுமே பண்ணல. புரியுதுங்களா? எவ்வளவு வரவு வருதோ அவ்வளவு செலவாயிடுது. ஸோ அந்த கண்டிஷன்ல அந்த என்ன கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கோ அது வந்து நமக்கு ஈல்டா கன்வெர்ட் ஆகுமா? புரியுதுங்களா? இந்த கார்பன் தான் வந்து கடைசியா நமக்கு ஈல்டா கன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா? இங்க ஈல்டா மாறுமா? அது எவ்வளவு வரவு வருதோ அது எல்லாமே செலவாயிடுது. ஸோ அதுதான் வந்து நம்ம நெட் போட்டோசிந்தட்டிக் ரேட் அப்படின்னு சொல்றோம். நெட் போட்டோசிந்தட்டிக் ரேட் அசிமுலேட்டட் பை போட்டோசிந்தசிஸ் மைனஸ் கார்பன் லாஸ்ட் பை ரெஸ்பிரேஷன். புரியுதுங்களா? மைனஸ் கார்பன் லாஸ்ட் பை ரெஸ்பிரேஷன். ஸோ இப்போ அசிமுலேட் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு இருக்கணும்? மேபி 12 கார்பன் இருக்கு, அது 10 செலவாயிடுச்சு அப்படின்னா கூட. ஸோ இது போட்டோசிந்தசிஸ் மூலியமா இது கிடைச்சிருக்கு இவ்வளோ. ஸோ மைனஸ் பண்றது ரெஸ்பிரேஷன் மூலியமா. ஸோ இங்க நெட் அசிமுலேஷன்றது எவ்வளவு கார்பன்? 2 கார்பன். புரியுதுங்களா? அது கடைசியா வந்து யூனிட் ஏரியா அந்த மாதிரிலாம் சொல்லணும். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 2 கார்பன் நமக்கு அசிமுலேட் ஆயிருக்கு, ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி. ஸோ லாஸ்டா இருக்கிறது இதுக்கு மேல கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட சேம் மாதிரியே இருக்கும். இது வரைக்கும் வந்தது பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கும். லீஃப் ஏரியா ரேஷியோ. லீஃப் ஏரியா ரேஷியோ, the ratio between leaf area in square centimeter and total plant dry weight. இதே மாதிரி முன்னாடி பார்த்தோம் ஒரு இடத்துல. அது என்னன்னு பார்த்தோம். ஸோ இதே மாதிரி பார்த்தோம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு? டோட்டல் பிளான்ட் ட்ரை வெயிட். நெட் அசிமுலேஷன் ரேட் 0ன்னா அங்கே எதுவுமே கிடைக்காது, எதுவுமே கிடைச்சு கார்பன் எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால வந்து growth அதெல்லாம் இருக்காது. ஸோ எவ்வளோ இன்கம் ஆகுதோ அவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிடுது. புரியுதுங்களா? நெட் அசிமுலேஷன் ரேட் பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா growth நல்லா இருக்கும். growthஓ இல்லை ஈல்டோ ஏதோ ஒன்று நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நியூமரேட்டர்ல என்ன வருது? நியூமரேட்டர்ல என்ன வருது? லீஃப் ஏரியா யூனிட் என்ன? சென்டிமீட்டர் ஸ்கொயர். டினாமினேட்டர்ல என்ன வருது? டோட்டல் பிளான்ட் ட்ரை வெயிட். டோட்டல் பிளான்ட் ட்ரை வெயிட். ஸோ இது கிராம்ல கூட மெஷர் பண்ணலாம், இல்லை மில்லிகிராம் எது வேணாலும் மெஷர் பண்ணலாம். புரியுதுங்களா? லீஃப் ஏரியா ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். ஸோ 2 கேஸ் கொடுக்குறேன் லீஃப் ஏரியா ரேஷியோல. ஒன்று வந்து 15 சென்டிமீட்டர் பர் கிராம், இன்னொன்று வந்துட்டு 5 சென்டிமீட்டர் பர் கிராம். அன்ஷித், இது ரெண்டுக்கு என்ன இன்டர்பிரேஷன் சொல்லுங்க. ஒன்று வந்து 15 சென்டிமீட்டர் பர் கிராம், டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க. லீஃப் ஏரியா இன் ஸ்கொயர் சென்டிமீட்டர், டினாமினேட்டர்ல இருக்கிறது டோட்டல் பிளான்ட்டோட ட்ரை வெயிட். மொத்த பிளான்ட்டையும் பிடிங்கிட்டு அதோட ட்ரை வெயிட், புரியுதுங்களா? அது ஓவன்ல மொத்த பிளான்ட்டையும் பிடிங்கிட்டு அதை ஓவன்ல வச்சு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வெயிட் எடுக்கிறோம். புரியுதுங்களா? அதுதான் வந்து கீழே இருக்கு ட்ரை வெயிட் அப்படின்ட்டு. நியூமரேட்டர்ல இருக்கிறது என்ன? டோட்டல் லீஃப் ஏரியா. ஸோ இதுக்கு என்ன இன்டர்பிரேஷன்? ஒன்று 15 சென்டிமீட்டர் பர் கிராம் இருக்கு, இன்னொன்று வந்துட்டு 5 சென்டிமீட்டர் பர் கிராம் இருக்கு. நியூமரேட்டர்ல என்ன இருக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, டினாமினேட்டர்ல என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. லீஃப் வந்து குறைவா இருக்க மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட்ல வந்து லீஃபோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமா இருக்கு. புரியுதுங்களா? நியூமரேட்டர்ல இருக்கிறது லீஃபோட காம்போசிஷன் அதிகமா இருக்கு. செகண்ட் கேஸ்ல லீஃப் வந்து குறைவா இருக்கு. எதை கம்பேர் பண்ணும்போது? புரியுதுங்களா? சோ அந்த கேஸ் தான் வந்துட்டு லீஃபினஸ் கேரக்டர் ஆஃப் கிராப் பிளான்ஸ். லீஃபினஸ் எது வந்துட்டு அதிக லீஃப் இருக்கு, இல்ல புஷி க்ரோத்னு சொல்லுவோம்ல, இது வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். லீஃபினஸ் கேரக்டர் இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை லீஃபே இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? லீஃபே இல்லை அப்படின்னா ட்ரை வெயிட் கிடைச்சிருமா கிடைக்காதா? புரியுதுங்களா? லீஃபே இல்ல, இது 0 மேல. டினாமினேட்டர்ல என்ன வரும்? எதோட அப்ப ட்ரை வெயிட் எங்க இருந்து கிடைச்சது? ஸ்டெம், ரூட் இதெல்லாம் இருக்குல்ல, சோ அதுல இருந்து கூட வரலாம்.
புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கேஸ் கூட போகலாம் எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல. ஸோ லீஃபே இல்லாத கண்டிஷன்ல ஜீரோ கூட ஃபார்ம் ஆகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வேல்யூ அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ லீஃபோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இங்க டினாமினேட்டர் என்னன்னு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டோட்டல் பிளான்ட்டோட ட்ரை வெயிட். இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? லீஃப் ஏரியா ரேஷியோ. லீஃப் ஏரியா ரேஷியோன்னு சொல்றோம். போலாங்களா அடுத்தது? ஸோ இந்த டினாமினேட்டர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். புரியுங்களா? சும்மா ஹைலைட் பண்ணல, பர்பஸ்ஃபுல்லாக தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். போலாங்களா அடுத்தது? ஸோ லீஃப் ஏரியா டினாமினேட்டர்ல வந்துட்டு டோட்டல் பிளான்ட்டோட ட்ரை வெயிட். அப்படியே அந்த அந்த இதுக்கு போறதுக்கு பதிலாக செகண்ட் இந்த இதுக்கு போறதுக்கு பதிலா இது அப்படியே பாருங்க. லீஃப் ஏரியா கீழே டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? டோட்டல் லீஃபோட ட்ரை வெயிட். புரியுதுங்களா? லீஃப் ஏரியா டிவைடட் பை டோட்டல் லீஃபோட ட்ரை வெயிட். அங்க வந்து மொத்த பிளான்ட்டையுமே ட்ரை வெயிட் எடுக்கிறோம். ஸ்டெம், ரூட், பிரான்ச் இது எல்லாத்தையும் எடுக்கிறோம். புரியுதுங்களா? பட் இங்க வந்து மேல இருக்கிறது லீஃப் ஏரியா, பட் டினாமினேட்டர் மாறுது. டினாமினேட்டர் என்ன இருக்கு? டோட்டல் லீஃபோட ட்ரை வெயிட். ஸோ இதுக்கு என்னன்னு சொல்றோம்? ஸ்பெசிபிக் லீஃப் ஏரியா. இதுல இருந்து நீங்க ஒரு அஞ்சு அஞ்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 9 காம்பவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க 5 காம்பவுண்ட் எழுதுங்க. 5ஓ 6ஓ எழுதுங்க. புரியுதுங்களா? நீங்க ஒன்றரை பக்கமோ இல்ல ஒரு பக்கமோ எழுதுற மாதிரி இருக்கும். இது அப்படியே இன்வெர்ஸ்ல எழுதணும் அப்படின்னா என்ன வருது? இது அப்படியே இன்வெர்ஸ்ல இங்க மேல என்ன இருக்கு? நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? லீஃப் ஏரியா. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? டோட்டல் ட்ரை வெயிட். டோட்டல் லீஃபோட ட்ரை வெயிட். இது அப்படியே தலைகீழ எழுதணும் அப்படின்னா என்ன இருக்கு? ஸ்பெசிபிக் லீஃப் வெயிட். ஸ்பெசிபிக் மேல இருக்கிறது ஸ்பெசிபிக் லீஃப் ஏரியா, கீழே இருக்கிறது வந்து ஸ்பெசிபிக் லீஃப் வெயிட். அதாவது வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா என்ன? இவ்வளோ. புரியுதுங்களா? இதுவும் 1 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுவும் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ 15 கிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த இதுக்கான இது கொடுக்குறேன். 15 கிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். கீழே இருக்கிறது என்ன? 7 கிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுல இருந்து ஏதாவது ஒரு லீஃபோட 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து 15 கிராம் வருது. அதே இன்னொரு லீஃபோட 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் எடுக்கும்போது 1 சென்டிமீட்டர் பை 1 சென்டிமீட்டர் எடுக்கும்போது 7 கிராம் வருது. இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதுவுமே 1 சென்டிமீட்டர் தான் எடுத்திருக்கேன். இதுவும் 1 சென்டிமீட்டர் தான் எடுத்திருக்கேன். லீஃப் ஏரியா எங்க குறைஞ்சது? அதான் எந்த ரீசனால அதிகமா இருக்கு? லீஃபோட திக்னஸ். லீஃபோட திக்னஸ் அதிகமா இருக்கு. புரியுதுங்களா? இங்கேயும் ஒரே சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் எடுத்திருக்கேன். இங்கேயும் ஒரே சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் எடுத்திருக்கேன். இங்க வந்து 15 கிராம் கிடைச்சது. ஆனா இங்க வந்து 7 கிராம் தான் கிடைச்சது. சப்போஸ் இந்த பிளான்ட் வந்து லீஃபோட திக்னஸ் இந்த மாதிரி இருந்திருக்கலாம். லீஃபோட திக்னஸ் இந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் இதோட திக்னஸ் வந்து இந்த மாதிரி திக்கா இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால இது வந்து அதிகமான கிராம் கிடைச்சது. இது வந்து குறைவான கிராம் கிடைச்சது. புரியுதுங்களா? அதுதான் வந்து இட் இண்டிகேட்ஸ் தி ரிலேட்டிவ் திக்னஸ் ஆஃப் லீஃப். இட் இண்டிகேட்ஸ் தி ரிலேட்டிவ் திக்னஸ் ஆஃப் லீஃப் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ அடுத்து வந்து லீஃப் வெயிட் ரேஷியோ இருக்கு. ஸோ இதுல லீஃப் வெயிட் ரேஷியோல நியூமரேட்டர்ல என்ன வருது? கிராம்ஸ் ஆஃப் ட்ரை மேட்டர் ஆஃப் லீவ்ஸ். டினாமினேட்டர்ல என்ன வருது? டோட்டல் ட்ரை மேட்டர் இன் பிளான்ஸ். கிராம்ஸ் ஆஃப் ட்ரை மேட்டர் இன் லீவ்ஸ், அதே மாதிரி வந்துட்டு டோட்டல் ட்ரை மேட்டர் இன் பிளான்ஸ். புரியுதுங்களா? டோட்டல் ட்ரை மேட்டர் என்னென்ன இன்க்ளூடட்? இட் இன்க்ளூட்ஸ் ஸ்டெம், லீவ் பிளஸ் ஸ்டெம் பிளஸ் ரூட், இது எல்லாத்தையும் இன்க்ளூடட். புரியுதுங்களா? பட் மேல இருக்கிறது வெறும் லீவ்ஸ் மட்டும். கிராம்ஸ் ஆஃப் ட்ரை மேட்டர் இன் லீவ்ஸ் டிவைடட் பை டோட்டல் ட்ரை மேட்டர் இன் பிளான்ஸ். ஸோ இந்த ரெண்டு எடுத்துக்கிட்டேன், இது ஒன்று எடுத்துக்கிட்டேன், இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ரெண்டுல வந்துட்டு எதுல வந்துட்டு அதிகமா இருக்கும்? இந்த இந்த காம்போனன்ட் வந்து லீஃப் வெயிட் ரேஷியோ இருக்குல்ல, LWR. ஸோ ரெண்டுல வந்துட்டு எதுல அதிகமா இருக்கும்? செகண்ட் ஒன். என்ன ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கார்த்திபன். கார்த்திபன். இல்ல அப்படி இல்ல, ரெண்டுலயுமே நம்ம டினாமினேட்டர் ரெண்டுலயுமே சேம், ரெண்டுலயுமே இருக்கு. பட் இதை கம்பேர் பண்ணும்போது லீவ்ஸ் அதிகமா இருக்கு. புரியுதுங்களா? லீவ்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நியூமரேட்டர் அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? என்ன மேல நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? கிராம்ஸ் ஆஃப் ட்ரை மேட்டர் இன் லீவ்ஸ், கிராம்ஸ் ஆஃப் ட்ரை மேட்டர் இன் லீவ்ஸ். ஸோ இங்க வந்து நியூமரேட்டர் அதிகமா இருக்கும், இங்க நியூமரேட்டர் குறைவா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ டினாமினேட்டரும் இதுல குறைவா தான் இருக்கும். ஸோ அப்ப இங்க பண்ணும்போது இந்த வேல்யூ அதிகமா மாதிரி இருக்கும். மேலேயும் கிராம் வருது, கீழேயும் கிராம் வருது, என்ன யூனிட் இருக்கும்? கேன்சல் ஆயிடும். புரியுதுங்களா? இது மேல இருக்கிற கிராம் வந்து எதோடது? லீவ்ஸோட ட்ரை வெயிட். கீழே இருக்க கிராம்ன்றது எதை குறிக்குது? டோட்டல் பிளான்ட்டோட ட்ரை வெயிட். புரியுதுங்களா? இதுல இருந்து ஒரு 5ஓ 6ஓ உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கிறது எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? போலாங்களா? அடுத்தது நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அடுத்து வந்து லீஃப் ஏரியா இண்டெக்ஸ். லீஃப் ஏரியா இண்டெக்ஸ்னா என்னன்ட்டு இந்த டயக்ராம் பார்த்து சொல்லுங்க. இதெல்லாம் ஃபார்முலாவா ஞாபகம் வச்சது கஷ்டம். பட் லீஃப் ஏரியா இண்டெக்ஸ்ன்றது இந்த டயக்ராம்ல வச்சு சொல்லுங்க. டயக்ராம்ல இந்த லீவ்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு இந்த மாதிரி கிராஃப்ல வச்சு என்ன பண்றாங்க? ஏரியா கண்டுபிடிக்கிறாங்க. கீழே அந்த பிளான்ட் இல்ல அந்த ட்ரீயோட ஏரியா இருக்கும் தெரியுமா? ஸோ அதையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த டயக்ராம்ல இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லுங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க லீஃப் ஏரியா இண்டெக்ஸ்ல. புரியுதுங்களா? எவ்வளவு ஏரியா கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு வந்துட்டு இதா மாறி இருக்கு, எவ்வளவு லீஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? லீஃபோட கெனாப்பி அந்த மாதிரி சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த இதை அப்சர்வ் பண்ணுங்க டயக்ராம. இந்த மரத்துல இலை இருக்கு. இந்த இலையெல்லாம் எடுத்துட்டு பறிச்சு என்ன பண்றாங்க? லீஃபோட ஏரியா கண்டுபிடிச்சாங்க. லீஃபோட ஏரியா. ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம்? லென்த்னு சொல்லுவோம். இதை வித்துன்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஏ அண்ட் பி மல்டிப்ளை பண்ணா என்ன இருக்கும்? இதோட ஏரியா என்னன்னு கிடைச்சிரும். செகண்ட் கேஸ்ல கீழே சீன்றதுல என்ன பண்ணிருக்காங்க? டினாமினேட்டர்ல அது ஆக்குபை பண்ணிருக்கக்கூடிய ஏரியா எவ்வளோ? புரியுதுங்களா? அது ஆக்குபை பண்ணிருக்க ஏரியா எவ்வளோ அப்படின்றது சீன்னு கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ஒன் சைடட் கிரீன் லீஃப் ஏரியா பர் யூனிட் கிரவுண்ட் சர்ஃபேஸ் ஏரியா. பர் யூனிட் கிரவுண்ட் சர்ஃபேஸ் ஏரியான்றது எதை குறிக்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி கீழே இருக்குல்ல. ஸோ இதை வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். மேல இருக்க ஒன் சைடட் லீஃப் ஏரியா அப்படின்றது எது? ஒன் சைடட் கிரீன் லீஃப் ஏரியான்றது ஸோ இந்த இது ஒன் சைடட் கிரீன் லீஃப் ஏரியா.
ஸோ இது மூலியமா அந்த பிளான்ட்டோட கெனாஃபி எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நோட் பண்ணிட்டு போய் இன்னைக்கு படிங்க, ஒன்னொன்னுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றது தெரியும். புரியுதுங்களா? இதுல இருந்து ஒரு 5ஓ 6 சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்டா லீஃப் ஏரியா டியூரேஷன் இருக்கு. புரியுதுங்களா? டியூரேஷன் ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ டியூரேஷன் இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? யூனிட் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? டேஸ், வீக்ஸ் இல்ல மந்த்ஸ். ஃபர்ஸ்ட் லீஃப் ஏரியா டியூரேஷன் என்னன்னு சொல்லுங்க. வை இட் இஸ் கால்டு, ஒரு நிமிஷமா, வை இட் இஸ் கால்டு ஒன் சைடட் சார் அப்படின்னு கேட்குறேன். அதாவது வந்துட்டு இந்த லீஃபோட ஒரு சைடோட ஏரியா மட்டும் தான் எடுத்திருப்போம். புரியுதுங்களா? அது திருப்பி இன்னொரு சைடு, அதாவது ஒரு லீஃப்க்கு வந்துட்டு மேல டாப் போர்ஷன் பாட்டம் போர்ஷன் இருக்குல்ல, இது டாப். ஸோ பாட்டம் போர்ஷன் ஏரியாவையும் எடுக்கிற மாதிரி கேஸ் இல்ல, வெறும் ஒரு ஏரியா எடுத்தா போதும். புரியுதுங்களா? டாப்போ இல்ல பாட்டமோ ஏதோ ஒரு சைடு மட்டும் எடுத்தா போதும். அப்படின்னா வந்து ஒன் சைடட் லீஃப் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்டா வந்து லீஃப் ஏரியா டியூரேஷன். லீஃப் ஏரியா டியூரேஷன்ன்றது இந்த எண்ணத்தை குறிக்குது. அந்த லீஃப் ஏரியா வந்துட்டு, அந்த லீஃப் ஏரியா ஃபால் ஆகுற வரைக்கும், அந்த லீஃப் ஏரியா ட்ரை ஆகுற வரைக்கும் இருக்கு. எவ்வளவு நாள்ல ஃபார்ம் ஆகுது, அது ட்ரை ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குது. புரியுதுங்களா? அந்த லீஃப் ஏரியாவோட நம்ம என்ன காம்பனன்ட் ஆட் பண்றோம் அப்படின்னா டேஸ். டேஸ் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் ஆட் பண்றோம். புரியுதுங்களா? ஸோ லீஃப் ஏரியா இன்டகிரேட்டட் ஓவர் டைம் பீரியட். லீஃப் ஏரியா இன்டகிரேட்டட் ஓவர் டைம் பீரியட். சப்போஸ் லீஃப் ஏரியா வந்து 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கேன். இது ஃபார்ம் ஆகிறதுக்கு 30 டேஸ் எடுத்துக்குது. 30 டேஸ் எடுத்துக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரின்சிக் மீனிங் உள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. அது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எதுக்காக அதை மெஷர் பண்றோம் அப்படின்னு. ஸோ இதுவுமே வந்து 10 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, இதுவுமே 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா இந்த லீஃபை பறிச்சு நம்ம என்ன பண்றோம், போயிட்டு ஏரியா எவ்வளவு அப்படின்னு மெஷர் பண்றோம். புரியுதுங்களா? இந்த லீஃபை பறிச்சுட்டு இந்த இதுல அந்த லீஃபை வச்சுட்டு எவ்வளவு ஏரியான்னு மெஷர் பண்றோம். புரியுதுங்களா? இதுவும் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இதுவும் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பட் இது வந்து 30 நாள்லயே ஃபார்ம் ஆயிடுது. பட் இது வந்துட்டு சரி 90 டேஸ்ல ஃபார்ம் ஆகுது. சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஃபோரேஜ் பிரீடர். ஃபோரேஜ் பிரீடர்னா என்ன? அனிமல்ஸ்க்கு வந்துட்டு தீவன பயிர் கொடுப்பாங்கல்ல, தீவன பயிர் அந்த மாதிரி பிரீடர் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுக்கு டிஎன்ஏ உள்ள எல்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஃபோரேஜ் பிரீடரா இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுல எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ஏன்? ஸோ இது குறைவான நாள்ல அந்த லீஃப் ஏரியா கொடுத்துருது. புரியுதுங்களா? இதுவும் அதே லீஃப் ஏரியா தான் கொடுக்குது. பட் இது எடுத்துக்கிற நாள் வந்து 90 நாள். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பெராமீட்டர்ஸ்லாம் வச்சு ஃபோரேஜ் ப்ரீடிங் அதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஏன் ஃபர்ஸ்ட் கேஸ் சூஸ் பண்ணோம்? இது 30 நாள்லயே அவ்வளவு ஏரியா கொடுத்துருது. 30 நாள்லயே இவ்வளவு லீஃப் கொடுத்துருது. புரியுதுங்களா? இப்ப ஃபார்மர்ஸ்க்கு இதை கொடுத்தோம் அப்படின்னா 30 நாள்லயே அவங்களுக்கு தேவையான அந்த இது கிடைச்சிடும், லீஃப் கிடைச்சிடும். பட் இங்க வந்துட்டு இதுவும் அதே லீஃப் கொடுக்குது, பட் எடுத்துக்கிற நாள் வந்துட்டு அதிகமா எடுத்துக்குது. புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த லாஸ்ட் கேஸ். புரியுதுங்களா? நோட் பண்ணிட்டீங்களா அது? ஸோ அதுதான் வந்து லீஃப் ஏரியா டியூரேஷன். இட் இஸ் யூஸ்வலி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் லீஃப் ஏரியா இன்டகிரேட்டட் ஓவர் டைம் பீரியட். லீஃப் ஏரியா இன்டகிரேட்டட் ஓவர் டைம் பீரியட். அந்த டைம் வந்து டேஸ் ஆவோ இல்ல வீக்ஸ் ஆவோ இல்ல மந்த்ஸ் ஆவோ மெஷர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா?
இங்க பர்சிஸ்டன்ஸ்ன்ற ஒரு வார்த்தை ஆட் ஆயிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல முடியுமா? இலை ஃபார்ம் ஆனது மட்டும் இல்ல, எவ்வளவு நாள் அது நிக்குது. புரியுதுங்களா? ஒரு இலை ஃபார்ம் ஆயிட்டு ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்குமே வேல்யூ குறையுது. புரியுதுங்களா? இலை ஃபார்ம் ஆகிட்டு அது எவ்வளவு நாள் அந்த பார்டர் வந்து பச்சையாவே இருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். நோட் பண்ணிட்டீங்களாமா? போலங்களா அடுத்தது? எப்போ மெயின்ஸ்? இது மெயின்ஸோட அக்ரி ஆப்ஷனல் டெஸ்ட் எப்போ? சாட்டர்டேவா சண்டேவா? அங்க ஆக்சுவல் எக்ஸாம்ல சாட்டர்டே, கம்மிங் சாட்டர்டேவா சண்டேவா? ம், ஓகே. குவாலிஃபைங் வந்து சனிக்கிழமையா? இது வந்துட்டு சண்டேவா? ஸோ ஓட்டோ பீரியடிசம் பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? கரெக்டா அதுக்குள்ள முடிச்சிரும். அந்த ஜூன் பேட்சுக்கு முடிஞ்சிரும். நீங்க வந்துட்டு அதை எடுத்து கூட நீங்க சண்டே எக்ஸாம நீங்க பார்க்காம, கொஸ்டின் பேப்பர் பார்க்காம, நீங்க ஒரு வாரமோ இல்ல ஒரு 10 நாளோ இல்ல ஒரு மாசமோ எடுத்து ஃபுல்லா ஒரு டைம் படிச்சுட்டு நீங்க அந்த டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். முயற்சி பண்ணி பார்க்கலாம். எப்படி நம்ம எழுதிருந்தா எப்படி எழுதிருப்போம். ப்ரிலிம்ஸ் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிருப்பீங்களா கொஞ்சம் பேர் பழைய பேட்ச். ஒருவேளை நம்ம ப்ரிலிம்ஸ் தாண்டி இருந்தா என்ன பண்ணிருப்போம், நம்ம எந்த இதுல இருக்கிறோம் அப்படின்றத அதை நீங்க எழுதும்போது தெரியும். புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. சிசெட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் பர்சன்ட் ஆஃப் வாட்டர் மஸ்ட் பி மிக்ஸ்டு வித் ஹனி so that so as to gain 20% by selling the mixture at the cost price of honey? Explanation? எவ்வளோமா? 5%? சொல்லுங்க. இல்லை, இவங்க எக்ஸ்பிளைன் கேட்போம். 100 லிட்டர் இருக்கு. சரி, ஒரு லிட்டர் ₹1. ருபீஸ், இது வந்து லிட்டரு. ஓகே, 120. ஸோ இப்போ 100 லிட்டர் வித்தாங்கன்னா எவ்வளோ? ₹100 விற்பாரா? இதே ₹100 விற்பாரு டோட்டல், அதாவது ருபீஸ் பர் லிட்டர். ஓகே, நீங்க சொன்னா எனக்கு புரியுது, பட் அவங்களுக்கும் புரியணும்ல. சப்போஸ் இந்த மாதிரி கேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க மாடல் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மீனிங் தெளிவா புரியணும். வாட் பர்சன்ட் ஆஃப் வாட்டர் மஸ்ட் பி மிக்ஸ்டு வித் honey to gain 20% by selling the mixture at the cost price of honey. புரியுதுங்களா? இதுக்கு என்னன்னா, தேன் இருக்குது. இந்த தேன்ல கலப்படமா என்னத்தை கலக்குறாங்க அப்படின்னா தண்ணியை கலக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ கலக்கும் போது இதோட வால்யூம் வந்துட்டு எக்ஸ் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா? எக்ஸ் பிளஸ் சம்திங், எக்ஸ் பிளஸ் எவ்வளவு தண்ணி ஊத்துனாங்களோ அவ்வளோ, வாட்டர் எவ்வளவு ஆட் பண்ணாங்களோ அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். புரியுதுங்களா? சோ இப்ப விக்கிறது வந்து இதோட பிரைஸ் இருக்கும்ல, இந்த தேனோட பிரைஸ் ஒண்ணு இருக்கும்ல. விக்கிறது வந்துட்டு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் பிரைஸ் அதிகப்படுத்தினாங்களா இல்ல குறைச்சாங்களா இல்ல அதே பிரைஸ்ல விக்கிறாங்களா? அதே பிரைஸ்க்கே விக்கிறாங்க. சப்போஸ் இந்த எக்ஸ் குவான்டிட்டி எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ எடுத்துப்போம். சும்மா நம்ம எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போம் என்னதான் வருது. இது எவ்வளவு இருக்குன்னு ஒரு மெஷர் பண்ணுங்க. 10 ml வச்சுப்போமா? 10 ml எக்ஸ்ன்றதை நான் 10 ml எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதுக்கு வந்து பெட்டர் வந்துட்டு 100ன்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு அடிஷன், டெலிஷன், டிவிஷன் இதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஸோ 100 எடுத்துக்கிறோம். ஏன்னா அது அடிஷன், டெலிஷன், டிவிஷன்லாம் ஈஸியா இருக்குன்றதை எடுத்துக்கிறோம். நீங்க எந்த நம்பர் வேணா எடுக்கிறது எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊத்துறது எவ்வளவு ஊத்துறோமோ எடுத்துக்கலாம். எவ்வளோப்பா? ஓகே, 20%. கெயின் வந்து 20%. ஸோ 100 பிளஸ் எவ்வளவு தண்ணி கலந்தோம்னு வச்சுக்கலாம். இதோட பிரைஸ் எவ்வளோ? இதோட பிரைஸ் எவ்வளோ? ஸோ 100 ml வந்துட்டு ₹100. இதோட பிரைஸ் எவ்வளோ? ஸோ இதுல அதே இருக்கணும். விற்கிறதும் அதே இதுக்கே விற்கிறோம். பட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றது வந்து இந்த இங்க எவ்வளவு ஆட் பண்றாங்களோ, தண்ணி எவ்வளவு ஆட் பண்றாங்களோ அது அப்படியே ஆட் பண்ற மாதிரி இருக்கும். 20 ஆட் பண்ணாங்க அப்படின்னா அங்க 20 வர மாதிரி இருக்கும்.
ஒரு டைம் நீங்க போய் ரூம்ல உட்காந்து யோசிச்சீங்க அப்படின்னா புரியும். புரியுதுங்களா? எவ்வளவு தண்ணியை கலக்குறாங்களோ அவ்வளவு ஆட் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? போலாங்களா அடுத்தது? புரிஞ்சுதா அது? 100 ml பா. 1 ml எவ்வளவுக்கு விற்கிறாங்க? 1 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். 1 ml 1 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்ப 100 ml எவ்வளவுக்கு? 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 100 rupees. rupees 100. புரியுதுங்களா? இங்கேயும் விற்காம இங்கேயும் மாத்தாம அதே 1 ml எவ்வளவுக்கு விற்கிறாங்க? இங்கேயும் 1 ரூபாய்க்கு. 1 rupee, rupees 1 per ml. rupees 1 per ml. ஸோ இங்க தண்ணி அதாவது கெயின் எவ்வளவு வரணும் நமக்கு? 20% வரணும். ஸோ 20% அதிகமாகணும் அப்படின்னா இங்க 100 ரூபாயில இருந்து எவ்வளவு அதிகமாகணும்? 120 வரணும். 120 வரணும். புரியுதுங்களா? அப்ப தண்ணி எவ்வளவு கலக்கிற மாதிரி இருக்கும்? அதுக்கு 20 லிட்டர் எக்ஸ்ட்ரா கலக்கிற மாதிரி இருக்கும். 20 எக்ஸ்ட்ரா கலக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டைம் நீங்க ரூம்ல போய் திங்க் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு திங்க் பண்ணி தான் எழுத முடியும். இது நீங்க 100 எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க மத்தது எடுத்துட்டீங்கனாலும் இதே மாதிரி தான் வரும். எவ்வளவு பேர் எழுதுனீங்க சிசிஆர்டி இதுல இந்த கொஸ்டின்? காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். என்னப்பா புரியலையா? புரிஞ்சுச்சா? ஓகே. ஓகே, புரிஞ்சுதா அது? ஒரு டைம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சில விஷயம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து வெர்னலைசேஷன். வெர்னலைசேஷன் இந்த டேர்ம் காயின் பண்ணது யாரு? லைசன் போ. லைசன் போ. ஃபர்ஸ்ட் வெர்னலைசேஷன் டேர்ம் காயின் பண்ணது லைசன் போ. இது என்ன பர்பஸ்? எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கலாம் ட்ரீட் பண்றது? ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ற மெட்டீரியல் எதை ட்ரீட் பண்ணலாம்? ஒன்னு சீட்ஸ் ட்ரீட் பண்ணலாம், இல்ல பிளான்ஸ் கூட ட்ரீட் பண்ணலாம். புரியுதுங்களா? எதை ட்ரீட் பண்ணணும், எது வேணா ட்ரீட் பண்ணிக்கலாம். ஒருவேளை சீட்ஸா ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஓகே, எம்பிரியோ அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஃப்ளவரிங் வந்து குயிக்கா நடக்கும். புரியுதுங்களா? சீட் டார்மன்சி நீங்க சொல்றது ஸ்ட்ராட்டிபிகேஷன் அந்த மாதிரி வரும். அதுக்கு டேர்மே மாறிடும், ஸ்ட்ராட்டிபிகேஷன் மாறிடும். ஸோ இங்க வந்துட்டு அந்த லோ டெம்பரேச்சர் எதுக்கு எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படின்னா ஃப்ளவரிங் குயிக்கா வரணும் அப்படின்றதுக்காக. புரியுதுங்களா? ஸோ அந்த யூஸ் பண்ற டெம்பரேச்சர் அப்ப எவ்வளவு லோ டெம்பரேச்சருக்கு ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல. ஸோ எவ்வளவு ரேஞ்ச்? 1 to 10 டிகிரி செல்சியஸ். ஒரு சில புக்ல 1 to 5 டிகிரி செல்சியஸ் கூட இருக்கும். புரியுதுங்களா? அது எந்த கிராப்ன்றதை பொறுத்து மாறுது. ஸோ லோ டெம்பரேச்சர் இங்க வந்துட்டு இந்த கிராப் ஹை டெம்பரேச்சர்ல இருக்கு. ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும்போது என்ன ஆகுது? ஃப்ளவரிங்கே ஆகல. புரியுதுங்களா? வெறும் வெஜிடேட்டிவ் growth மட்டும் இருக்கு. அதே கிராப் லோ டெம்பரேச்சர், புரியுதுங்களா? இங்க மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. லோ டெம்பரேச்சர் போகும்போது என்ன ஆகுது? ஃப்ளவரிங் ஹேப்பன்ஸ் தேர். ஸோ இது என்ன மெக்கானிசம் ரெஸ்பான்சிபிள்? ஏதாவது ஹார்மோன்ஸ் ஏதாவது ரெஸ்பான்சிபிளா அப்படின்ற கியூரியாசிட்டி வந்து சயின்டிஸ்ட் மத்தியில வந்துச்சு. அது என்ன லோ டெம்பரேச்சர் கொடுக்கும்போது மட்டும் ஃப்ளவரிங் வருது, மற்ற நேரத்தில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஃப்ளவரிங் பூ பூத்தா என்ன, பூக்கள் என்ன? அந்த ஃப்ளவர்ல இருந்தா சீடு வரும். புரியுதுங்களா? அந்த ஃப்ளவர்ல இருந்தா சீடு வரும். இப்போ வீட் மாதிரியான கிராப் இருக்கு அப்படின்னா, சப்போஸ் இந்த ஃப்ளவரிங் வரல அப்படின்னா சீட்ஸ் எங்க இருந்து வரும்? பூ பூத்ததுக்கு அப்புறம் தான் சீட்ஸ் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்ப அது இன்டெரக்டா என்னத்தை குறிக்குது? ஃப்ளவரிங் என்ன இன்டெரக்டா எதை அஃபெக்ட் பண்ணுது? சீட் டெவலப்மெண்ட் இல்லைன்னா ஈல்டு. சீடு இல்லைன்னா ஈல்டு. புரியுதுங்களா? இன்டெரக்டா அது ஈல்டு தான் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. புரியுதுங்களா? கேபேஜ் மாதிரியான கிராப்ஸா இருந்தா அப்படியே விட்டு போயிருக்கலாம். ஏன்னா அங்க என்ன எடிபிள் பார்ட்ன்றது என்னது? கேபேஜ்ல எடிபிள் பார்ட் என்ன? லீஃப். லீஃப். ஸோ அங்கேயுமே ஏன் ஏன் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் தேவைப்படும் அப்படின்னா கிராசிங்க்கு ஏதாவது 2 கிராப்பை கிராஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? ஸோ கேபேஜையும் நான் இன்னொரு கிராப்பையும் கிராஸ் பண்றேன். புரியுங்களா? பிராசிகா உலரேசியையும் பிராசிகா நைக்ராவையும் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்க நான் என்ன பண்ணணும்? ஃப்ளவரிங் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ லோ டெம்பரேச்சர் எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதான் என்ன மெக்கானிசம் அப்படின்றது. டெஃபினேஷன் என்ன வெர்னலைசேஷன்னா certain plants require a period of cold temperature.
பீரியட் ஆஃப் கோல்டு டெம்பரேச்சர். எதை ட்ரிகர் பண்ணது இது? இந்த கோல்ட் டெம்பரேச்சர் எக்ஸ்போஷர் வந்து எதை ட்ரிகர் பண்ணுது? வெஜிடேட்டிவ் ஃபேஸ்ல இருந்து ஃப்ளவரிங் ஃபேஸுக்கு மாத்துது. புரியுதுங்களா? சப்போஸ் இது வந்துட்டு இந்த கண்டிஷன்ல இங்க இந்த மாதிரி நடக்குது. ஒரு 3 நாளோ 4 நாளோ கழிச்சு திரும்ப ஹை டெம்பரேச்சர் கொடுத்துறேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 நாளோ ஏதோ ஒரு நாள் கழிச்சு திரும்ப ஹை டெம்பரேச்சர் கொடுத்துறேன். அப்ப என்ன ஆகும்னு சொல்லுங்க. இனிஷியலா அதாவது ஃப்ளவரிங் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஃப்ளவரிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இனிஷியலா லோ டெம்பரேச்சர் கொடுக்குறேன். பிளான்ஸ் ஓகே, நம்ம ஃப்ளவரிங்காக நம்மள ட்ரைன் பண்றாரு அப்படின்னு நினைச்சு ஃப்ளவரிங் வர கண்டிஷன்ல திரும்ப ஹை டெம்பரேச்சர் கொடுத்துறேன். அப்ப என்ன ஆகும்? என்னப்பா கொஸ்டின் புரியுதா? அதாவது வந்து நான் லோ டெம்பரேச்சர் இனிஷியலா கொடுக்குறேன். ஓகே, நம்ம ஃப்ளவரிங்காக நம்மள ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னு பிளான் நினைச்சிட்டு இருக்கோம். கரெக்டா ட்ரிகர் ஆயிட்டு ஓகே ஃப்ளவரிங் வரலாம்னு பார்க்கும்போது திடீர்னு ஹை டெம்பரேச்சர் கொடுக்குறேன். அப்ப என்ன ஆயிருக்கும்னு கேட்கறேன். எவ்வளவு நாள் இது எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது மேட்ரு. புரியுதுங்களா? ஆல்ரெடி நம்ம ஒரு மாசம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், 20 நாள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஹை டெம்பரேச்சர் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலாலும் பிரச்சனை இல்லை. ஆனா முன்னாடி எக்ஸ்போஸ் ஆனதே வந்துட்டு 7 நாளைக்கு தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, 8 நாள் தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்னா திரும்ப வந்து அது ஃப்ளவரிங் நடக்காது. புரியுதுங்களா? அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? டீவெர்னலைசேஷன். டீவெர்னலைசேஷன் இந்த இடத்துல வந்து 30 டிகிரி செல்சியஸ் அப்ராக்சிமேட்டா கொடுப்போம். 30 டிகிரி செல்சியஸ் கொடுக்கும்போது திரும்ப ரிட்டர்ன் பேக் ஆகிறத வந்துட்டு டீவெர்னலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ மெக்கானிசம் ஆஃப் வெர்னலைசேஷன்ல வந்து 2 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பேசிக் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து ஹார்மோனல் இன்வால்வ்மெண்ட். பேசிக் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து ஹார்மோனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் எடுத்து பாருங்க. சண்டே நம்மளும் டிஸ்கஸ் பண்ணுவோம், கிளாஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன கேட்கறாங்க அப்படின்ட்டு. ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா நடந்ததுக்கு அப்புறம்? சும்மா கிளாஸ்ல சொல்லுவாங்க என்ன வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. பார்க்கலாங்களா? அடுத்தது நோட் பண்ணிட்டீங்களா? அது போட்டோ பீரியடிசம் அண்ட் வெர்னலைசேஷன்றது ரிப்பீட்டடா கேட்கறது. அதுவும் அந்த ஐஎஃப்எஸ்ல வந்துட்டு இது ஏன் கேட்கறாங்கன்னு தெரியல. போட்டோ பீரியடிசம் அண்ட் வெர்னலைசேஷன் ஐஎஃப்எஸ்ல திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. என்னம்மா ஸ்கூல்ல 2 மார்க்ஸ் வெர்னலைசேஷனா? இதுவா? ஓகே ஓகே. சொல்லியிருந்தா நடத்திருக்கவே தேவையில்லையே, ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஸோ ஹைபோதேசிஸ் 2 ஹைபோதேசிஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு என்ன? பேசிக் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து ஹார்மோன் வச்சிருக்கிறது. இந்த பேசிக் டெவலப்மெண்ட் கான்செப்ட் கொடுத்தது யாரு? லைசன்கோ. இந்த வெர்னலைசேஷன் டேர்ம் கொடுத்தாருல, அவரே தான் கூட சொன்னாரு. ஸோ அப்ப என்னென்ன ஃபேஸை பிரிச்சார்? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன? தெர்மோ ஸ்டேஜ், போட்டோ ஸ்டேஜ். தெர்மோன்ற வார்த்தை இதுல என்னத்தை குறிக்குது? தெர்மோ ஸ்டேஜ் கொடுத்துருக்காரு. தெர்மோன்றது என்னத்தை குறிக்குது? டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர் சொல்றோம்ல. போட்டோ ஸ்டேஜ்ன்றது என்னத்தை குறிக்குது? இன் டர்ம்ஸ் ஆஃப் லைட், பேஸ்ட் ஆன் த லைட் எக்ஸ்போசர் குறிக்குது. ஸோ அந்த தெர்மோல வந்துட்டு என்ன கண்டிஷன் வருதுன்றாங்க? தெர்மோ அதாவது லோ டெம்பரேச்சர் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்றாங்க? வெஜிடேட்டிவ் ஃபேஸ். அதாவது வந்து அடுத்த ஸ்டேஜ் ஃப்ளவரிங் போகுது இல்ல, அந்த ஃப்ளவரிங் ஆக ட்ரைனிங் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல தான் நடக்குது. புரியுதுங்களா? அடுத்த ஸ்டேஜ் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் போகுது இல்ல, ஸோ அதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இங்க தான் நடக்குது. புரியுதுங்களா? ஸோ விச் இஸ் a vegetative phase requiring low temperature and suitable moisture. அந்த லோ டெம்பரேச்சர் எக்ஸ்போஷர்ன்றது வெஜிடேட்டிவ் growth அப்ப பண்ணுவோமா இல்ல ரீப்ரொடக்டிவ் growth அப்ப பண்ணுவோமா? வெஜிடேட்டிவ் growth. புரியுதுங்களா? அந்த வெஜிடேட்டிவ் growth ட்ரிகர் பண்ணாதான் அந்த அடுத்த ஸ்டேஜே போகும். புரியுதுங்களா? ஒரு சில கிராப்ல. ஸோ அப்ப இங்க எந்த லோ டெம்பரேச்சர் எந்த ஃபேஸ்ல வரும்? வெஜிடேட்டிவ் ஃபேஸ். இந்த ட்ரிகர் பண்ணாதான் அடுத்த ஃபேஸே போகும். ஒரு சில கிராப் இருக்கு பைனியல் கிராப்பா இருக்கும். கேரட் மாதிரியான கிராப்ஸ் எல்லாம் வந்துட்டு பைனியல் கிராப். ஸோ அங்க லோ டெம்பரேச்சர் ட்ரிகர் பண்ணாதான் பைனியல். அங்க ஏன் கேரட் வந்து பைனியல் சொல்றோம்? ஃபர்ஸ்ட் வருஷம் வந்துட்டு வெஜிடேட்டிவ் growth இருக்கும், செகண்ட் வருஷம் வந்து
ரீப்ரொடக்டிவ் growth இருக்கும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து பூ எதுவும் பூக்காது. புரியுதுங்களா? ஃப்ளவரிங் எதுவும் நடக்காது கேரட்ல. அது வந்து செகண்ட் இயர்ல தான் நடக்கும். ஸோ அதனால பயனியல்னு சொல்லுவோம். ஸோ அப்ப நம்ம லோ டெம்பரேச்சர் எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்போஸ் பண்ணணுமா இல்ல செகண்ட் இயர் எக்ஸ்போஸ் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்போஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்லயே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ அதான் வந்துட்டு தெர்மோஃபேஸ் அப்படின்றது. செகண்ட் ஃபேஸ் வந்து என்ன? போட்டோ ஸ்டேஜ்னு சொல்றோம். செகண்ட் ஸ்டேஜ்னா போட்டோ ஸ்டேஜ்னு சொல்றோம். இந்த ஸ்டேஜ்ல ஹை டெம்பரேச்சர் தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன முன்னாடி லோ டெம்பரேச்சர் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போயிருக்கலாமே. புரியுதுங்களா? 0 to 10 டிகிரி செல்சியஸ் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லணும். அது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போயிருக்கலாமே. திரும்ப அடுத்த ஸ்டேஜ்ல ஏன் ஹை டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நம்ம ட்ரிகர் பண்ணியாச்சு. லோ டெம்பரேச்சர் கொடுத்து ஃப்ளவரிங் ட்ரிகர் பண்ணியாச்சு இல்ல. அடுத்த ஸ்டேஜ்ல எதுக்கு தேவை? இந்த ஒரு ஹார்மோன் இருக்கு. ஃப்ளோரிஜன் ஒன்னு இருக்கு. சிந்தசிஸ் ஆஃப் ஃப்ளோரிஜன். ஸோ அதுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் வேணும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ்க்கு வந்துட்டு ஹை டெம்பரேச்சர் தேவை. ஃப்ளாரிஜன்றது என்னத்துக்கு அந்த ஹார்மோன் தேவை? ஃபார் ஃப்ளவரிங். புரியுதுங்களா? பேர்லயே இருக்கு ஃபார் ஃப்ளவரிங் இட் வாஸ் ரெக்வயர்ட். புரியுதுங்களா? ஏன் வந்து கண்டினியூஸ் அந்த லோ டெம்பரேச்சரே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்ல லோ டெம்பரேச்சர் வேணும், ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்ல ஹை டெம்பரேச்சர் வேணும். ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்ல ஏன் ஹை டெம்பரேச்சர் வேணும்னு சொல்றாரு? ஃப்ளாரிஜன் ஒரு ஹார்மோன் வேணும், அந்த ஹார்மோன் ஹை டெம்பரேச்சர்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சிம்பிளா கொடுத்துட்டாரு. ஆனா அடுத்து இருக்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும். பேர் என்ன? லைசன்கோஸ் கான்செப்ட் ஆஃப் பேசிக் டெவலப்மெண்ட். பார்க்கலாம் நம்ம அடுத்தது. அடுத்து வந்துட்டு ஹார்மோனல் டெவலப்மெண்ட். அந்த இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஹார்மோனல் இன்வால்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இந்த டயக்ராம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க கேர்ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது எதுல இருந்து ஆரம்பிக்குது? டயக்ராம் விசிபிளா இருக்கா? ஜூம் பண்ண முடியாது இல்ல? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீகர்சர்ல இருந்து ஆரம்பிக்குது. ப்ரீகர்சர்ல இருந்து ஏன்னு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? ப்ரீகர்சர்ல இருந்து ஏன்னு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஏல இருந்து பி கன்வர்ஷனுக்கு என்ன தேவை? சில்லிங் தேவை. ஒருவேளை இந்த பியா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹை டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா என்ன ஆகுது? டீவெர்னலைசேஷன் ஆகுது. இந்த பில இருந்து டியா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா என்ன தேவை? வெர்னலின்ற ஒரு ஹார்மோன். புரியுதுங்களா? வெர்னலின்றது ஒரு ஹார்மோன். எஃப்ன்றது இதுல என்னத்தை குறிக்குது? டில இருந்து எஃப் மாறணும்னா என்ன ஆகணும்? ஃப்ளோரிஜன். ஸோ இந்த ஸ்டேஜ்ல ஹை டெம்பரேச்சர் தேவைப்படும். ஃப்ளோரிஜன் ஸ்டேஜ்ல வந்து ஹை டெம்பரேச்சர் தேவைப்படும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது ப்ரீகர்சர்ல இருந்து ஆரம்பிக்குது. ப்ரீகர்சர்ல இருந்து ஏ ஃபார்ம் ஆகுது. ஏல இருந்து பி ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன ஆகுது? லோ டெம்பரேச்சர் தேவை. இந்த பி வந்துட்டு சியா மாறுறது என்ன கண்டிஷன்? ஹை டெம்பரேச்சர். புரியுதுங்களா? சில இருந்து என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது? பில இருந்து என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது? டி, அதாவது வெர்னலின்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அடுத்து வந்து எஃப்ன்ற ஃப்ளோரிஜன்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஃப்ளோரிஜன் எதுக்காக தேவை? ஃப்ளவரை இன்டியூஸ் பண்றதுக்காக தேவை. ஸோ இதுதான் இங்க சென்டென்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. சப்ஸ்டன்ஸ் ப்ரீகர்சர்ல இருந்து சப்ஸ்டன்ஸ் ஏ ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுல இருந்து பி சில்லிங் பண்ணும்போது ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுல இருந்து திரும்ப டீன்ற வெர்னலின்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அதுல இருந்து ஃப்ளோரிஜன் ஒன்று ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் பார்த்து இந்த டயக்ராம் வச்சு நீங்க எழுதுங்க சென்டென்ஸ். உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும்? மணிமாறன் சொல்லுங்க, என்ன எதுல இருந்து என்னென்ன ஃபார்ம் ஆகுது அப்படி கொஞ்சம் பார்க்காம சொல்லுங்க. ப்ரீகர்சர்ல ஆரம்பிக்குது. ப்ரீகர்சர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இங்க இருந்து ப்ரீகர்சர்ல இருந்து ஆரம்பிக்குது. ப்ரீகர்சர்ல இருந்து ஏன்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? அந்த ஏவ லோ டெம்பரேச்சர் எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகுது குமரன்? ஏவ லோ டெம்பரேச்சர் எக்ஸ்போஸ் ஆகும்போது சில்லிங் டெம்பரேச்சர் போகும்போது பி ஃபார்ம் ஆகுது. பில இருந்து சி என்ன கண்டிஷன்ல ஃபார்ம் ஆகுது? ஹை டெம்பரேச்சர். அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? டீவெர்னலைசேஷன் சொல்றோம். பி திரும்ப வந்துட்டு என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது? வெர்னலின் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த டில இருந்து எஃப்ன்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் ஃப்ளோரிஜன் சொல்றோம். அந்த ஃப்ளோரிஜன் எதுக்காக தேவை? ஃப்ளவரிங்காக தேவை.
ஸோ இப்படிதான் வந்து அது ட்ரிகர் பண்ணுது, ஃப்ளவரிங்கை ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த சில்லிங் ஆக்சுவலா என்ன ஆன்சர் பண்றாங்க, இந்த ஹைப்போதிசிஸ்ல இருந்து என்ன ஆன்சர் பண்றாங்க, எதுக்காக இந்த ஹைப்போதிசிஸ்ல இருந்து என்ன சொல்ல வராங்க அவங்க, எப்படி லோ டெம்பரேச்சர் எக்ஸ்போசர் எப்படி வந்து ஃப்ளவரிங்கை ட்ரிகர் பண்ணுது, புரியுதுங்களா? எப்படி வந்து லோ டெம்பரேச்சர் எக்ஸ்போசர் எப்படி ஃப்ளவரிங்கை ட்ரிகர் பண்ணுது அப்படின்றதுக்கு நம்ம ஆன்சர் பண்றோம். ஆக்சுவலா ஆன்லைன்ல கேக்குறாங்க புரியலன்ட்டு. ஸோ ஏதோ ஒரு ப்ரீகர்சர் இருக்குது, அந்த ப்ரீகர்சர்ல இருந்து ஏதோ ஒரு காம்போனன்ட் ஏன்னு ஒரு காம்போனன்ட் ஃபார்ம் ஆகுது, புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ்ல சில்லிங் சில்லிங் கொடுக்கும்போது, அதாவது லோ டெம்பரேச்சர் கொடுக்கும்போது பீன்ற ஏதோ ஒரு காம்போனன்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பி காம்போனன்ட் வந்து அன்ஸ்டேபிள், பி காம்போனன்ட் வந்து அன்ஸ்டேபிள். இதுல இருந்து சி ஃபார்ம் ஆகுதா இல்ல டி ஃபார்ம் ஆகுதா அப்படின்றது எது டிட்டர்மைன் பண்ணுது? டெம்பரேச்சர். ஒருவேளை ஹை டெம்பரேச்சர் நான் திரும்ப கொடுத்துட்டேன், ஃபர்ஸ்ட் லோ டெம்பரேச்சர் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன், திரும்ப ஹை டெம்பரேச்சர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது? ஹை டெம்பரேச்சர் கொடுத்துட்டோம் அப்படின்னா டி வெர்னலைசேஷன் சொல்றோம். டி வெர்னலைசேஷன் சொல்றோம். சரி, ஒருவேளை நம்ம கொடுக்கல, ஹை டெம்பரேச்சர் கொடுக்கல அப்படின்னா என்ன கண்டினியூ ஆகுது? அதுல இருந்து வெர்னலின் ஃபார்ம் ஆகுது, அதுல இருந்து ஃப்ளோரிஜன் ஃபார்ம் ஆகுது. அந்த ஃப்ளோரிஜன்ற ஹார்மோன் எதுக்கு தேவை? ஃப்ளவரிங். இன்டைரக்டா வந்துட்டு லோ டெம்பரேச்சர்ல இருந்து எப்படி ஃப்ளவரிங் நடக்குது அப்படின்றதுக்கு நம்ம ஆன்சர் பண்றோம், புரியுதுங்களா? இதுல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? அதுல இருந்து எஃப். எஃப்ன்றது வந்து ஃப்ளாரிஜன். அந்த ஃப்ளாரிஜன் எப்படி வந்துச்சு அப்படின்றது தான் வந்துட்டு அந்த இது. புரிஞ்சுதாமா ஆன்லைன்ல? லெவன்த் புக்ல இருக்கிற இதுதான் கொடுத்துருக்கேன், புரியுதுங்களா? இந்த கண்டென்ட்மே லெவன்த் புக்ல இருக்குதான். எப்படி அந்த இது நடக்குது அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம் இது மூலியம், மெக்கானிசம் மூலியமா. போடுங்களா அடுத்தது. என்னென்ன ஹார்மோன் இதுல இன்வால்வ்டு போன இதுல பார்த்ததுல? வெர்னலின் ஒன்று, இன்னொன்று வந்து ஃப்ளோரிஜன். ஃப்ளாரிஜன். ஸோ டெக்னிக்ஸ் ஆஃப் வெர்னலைசேஷன் இதை சீட்ஸை வச்சு கொடுத்துருப்பாங்க, புரியுதுங்களா? டெக்னிக்ஸ் ஆஃப் வெர்னலைசேஷனுக்கு வந்துட்டு சீட்ஸை வச்சு கொடுத்துருப்பாங்க. சீட்ஸ் தான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பிளான்ஸ் கூட நீங்க எக்ஸ்போஸ் பண்ணலாம். அந்த கம்ப்ளீட் பிளான்ட் கூட நீங்க லோ டெம்பரேச்சர் எக்ஸ்போஸ் பண்ணலாம், புரியுதுங்களா? நேச்சுரல் கண்டிஷன்ல வந்துட்டு இது நடக்காது. இது நம்ம வந்து நம்மள மேனிபுலேட் பண்றது. நேச்சுரல் கண்டிஷன்ல வந்துட்டு அந்த லோ டெம்பரேச்சர் எக்ஸ்போசர், இப்போ சப்போஸ் வின்டர் வீட் நான் க்ரோ பண்ணோம் அப்படின்னா கரெக்டா நான் அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணணும். எந்த டைம்ல சோவிங் எடுக்கணும், எந்த டைம்ல அந்த லோ டெம்பரேச்சர் நடக்க போகுது, கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி நான் பிளான் பண்ணணும், புரியுதுங்களா? வெஜிடேட்டிவ் ஃபேஸ், அந்த வெஜிடேட்டிவ் ஃபேஸோட பீக் வருது இல்ல, ஸோ அந்த டைம்ல கரெக்டா லோ டெம்பரேச்சர் அமையணும், புரியுதுங்களா? ஸோ அப்பதான் என்ன ஆகும்? ஃப்ளவரிங் நடக்கும், இல்லைன்னா வெஜிடேட்டிவ் ஃபேஸ் தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஸோ சீட்ஸ் வந்து நம்ம எதுக்காக பண்ணணும்? சீட்ஸ் வந்து எதுக்காக நம்ம இது பண்ணணும், இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணணும்? எர்லி ஃப்ளவரிங். எர்லி ஃப்ளவரிங். இந்த மாதிரி எர்லி ஃப்ளவரிங் எதுக்காக தேவை? ஃபர்ஸ்ட் ஃப்ளாரிங் அதிகமாச்சுன்னா ஈல்ட் அதிகமாகும், அது ஒரு கான்செப்ட். இன்னொன்று வந்து பிரீடருக்கு வந்து இது கம்ஃபர்டபுளா இருக்கும். ரெண்டு பிளான்ட்டை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமா ஃப்ளவரிங் வந்துச்சு அப்படின்னா சட்டுன்னு கிராசிங் பண்ணிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க, புரியுங்களா? ஒரு லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு டக்குன்னு அடுத்த ஜென்ரேஷன் போயிடலாம், புரியுதுங்களா? இப்போ பெடிகிரி மெத்தட்லாம் இருக்கு. பெடிகிரி மெத்தட்லாம் எவ்வளவு வருஷம் எடுத்துக்கும் ஒரு வெரைட்டி கொடுக்கறதுக்கு? மேபி 10 to 14 இயர்ஸ். ஸோ ஒரு லைஃப் சைக்கிள் ஃப்ளவரிங் மூலியமா ஒரு லைஃப் சைக்கிள் ஷார்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா
குயிக் ஃபிளவரிங் மூலியமா ஒரு லைஃப் சைக்கிள் ஷார்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா டக்குன்னு நான் கிராசிங் பண்ணிட்டு திரும்ப நான் அடுத்து அதுல இருந்து வர சீடு வந்து அடுத்த ஜென்ரேஷன் நான் போயிடலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த ப்ரீடிங் சைக்கிள் வந்து ஷார்டன் பண்ணலாம் இங்க. ஸோ இது என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சீட்ஸ் என்ன பண்ணுவாங்க, தண்ணியில சோகிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு டெம்பரேச்சர் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, 10 to 12 டிகிரி செல்சியஸ். 10 to 12 டிகிரி செல்சியஸ்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இனிஷியலா வந்து 10 to 12 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் எவ்வளவு எக்ஸ்போஸ் பண்றாங்க, the seeds are transferred to low temperature of 3 to 5 degree celsius. 3 to 5 degree celsius for mostly 30 days. புரியுதுங்களா? இதுல வெர்னலைசேஷன்றது எதை குறிக்குது, ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த 10 to 15 12 கொடுத்தமே அது வெர்னலைசேஷனா, இந்த 3 to 5 இனிஷியலா வந்து அது ஆக்சுவலா வந்து நம்ம ட்ரெயின் பண்றோம். எந்த ஒரு செல்ஸுமே எடுத்த உடனே கொண்டு போய் நம்ம லோ டெம்பரேச்சர் வச்சிடக்கூடாது. இப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த லோ டெம்பரேச்சர் கொண்டு போறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் குறைக்கணும். ஸோ அதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க கொண்டு போய் வைக்கிறோம். புரியுதுங்களா? ஒருவேளை அப்படியே கொண்டு போய் செல்ஸ் எடுத்துட்டு போய் லோ டெம்பரேச்சர் வச்சோம்னா என்ன ஆகும், செல்ஸ் ஃபுல்லா ரப்சர் ஆயிடும். புரியுதுங்களா? இந்த கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகி செல்ஸ் எல்லாம் ரப்சர் ஆயிடும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறோம். ஜெர்மினேட்டட் சீட்ஸ் ஆஃப்டர் திஸ் ட்ரீட்மெண்ட் ஆர் அலவுட் டு ட்ரை அண்ட் சோன். ஏன் அப்படியே ட்ரை பண்ணாம அப்படியே ஏன் சோவிங் பண்ணக்கூடாது? நீங்க அந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, பேடியில ஃபர்ஸ்ட் சோக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சோவிங் பண்ணுவாங்க. பேடியில பார்த்துருக்கீங்களா வீட்டுல? மூட்டையை ஃபர்ஸ்ட் தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்னால இது குயிக்கா நடக்குது, ஃப்ளவரிங் குயிக்கா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேக்குறீங்களாப்பா? இல்லப்பா, எந்த கிராப்புக்கு அது டிசர்விங், அந்த லோ டெம்பரேச்சர் ஃப்ளவரிங் வந்துட்டு, அதாவது லோ டெம்பரேச்சரும் அந்த ஃப்ளவரிங்கும் கார்லேட் ஆகிறது எந்த கிராப்போ அந்த கிராப்ல தேவை. ஸோ அது மோஸ்ட் ஆஃப் தி சொன்னாங்கல்ல கோல்ட் கிராப்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி கோல்ட் கிராப்ஸ் இல்ல வீட், ரை இந்த மாதிரியான கிராப்ஸ் லோ டெம்பரேச்சர் தேவைப்படக்கூடிய கிராப்ஸ். நம்ம இந்த வார்ம் கிளைமேட்ஸ்ல வளர்றது வந்து பிரச்சனை இல்லை. வார்ம் கிளைமேட்ஸ்ல ஃப்ளவரிங் வந்து தானாவே வந்துடும். மோஸ்ட்லி வந்து கோல்டு கிளைமேட்ல வளருது இல்ல அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான கிராப்ஸ்ல இது முக்கியமானது. கேபேஜ், காலிஃபிளவர் இல்ல வந்துட்டு வீட், ரை இந்த மாதிரியான கிராப்ஸ், இந்த மாதிரியான கிராப்ஸ்ல தேவை. டீவெர்னலைசேஷன் ஒரு கான்செப்ட் சொன்னேன். டீவெர்னலைசேஷன் என்னப்பா குமரன்? ஃப்ளவரிங் வந்து இல்லாம போயிடும். புரியுதுங்களா? எவ்வளவு டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் எவ்வளவு டெம்பரேச்சர், 30 டிகிரி செல்சியஸ். மோஸ்ட் இன் ஜெனரல் வந்து 30 டிகிரி செல்சியஸ். So effect of vernalization can be removed by high temperature treatment. Effect of vernalization can be removed by high temperature treatment. So இந்த கண்டிஷன் என்ன ஆகுது, ஃப்ளவரிங் ஆகிறது வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுது. புரியுதுங்களா? ஃப்ளவரிங்க்கு ட்ரிகர் ஆயிட்டே இருக்குது. பட் ஆனா நம்ம திரும்ப ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும்போது டீவெர்னலைசேஷன் ஆகிறதுனால there was no flowering. ஸோ அதுக்கான டெம்பரேச்சர் வந்து மோர் தென் 30 டிகிரி செல்சியஸ். ஸோ அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், உண்மையிலேயே கம்ப்ளீட்டா ஃப்ளவரிங் அரெஸ்ட் பண்ணுமா இல்ல ஃப்ளவரிங் எந்த விதத்துல பாதிக்கும் அப்படின்றது வந்து எதை பொறுத்து அமையுது, இந்த டீவெர்னலைசேஷன் அதாவது இந்த ஹை டெம்பரேச்சர் எக்ஸ்போஷர் ஃப்ளவரிங் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றது வந்து எதை பொறுத்ததுமா ரம்யா? கொஸ்டின் புரியுதுங்களா? என்னம்மா? ஒன்னு டெம்பரேச்சர் எவ்வளவு ஹை டெம்பரேச்சர், இன்னொன்னு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், வெர்னலைசேஷன் கொடுத்தோம். அது எவ்வளவு மாசம் கொடுத்தோம், இல்ல எவ்வளவு நாள் கொடுத்தோம் அப்படின்றதும் டிட்டர்மைன் பண்ணுது. ஒன்னு இந்த டெம்பரேச்சர் டிட்டர்மைன் பண்ணுது, இன்னொன்னு வந்து அதுக்கு முன்னாடி கொடுத்த வெர்னலைசேஷன் நம்ம எவ்வளவு நாள் கொடுத்துருக்கோம் அப்படின்றது. ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன், ஏற்கனவே அந்த 1 மாசம் கொடுத்துட்டேன் 2 மாசம் கொடுத்துட்டேன் அப்படின்னா பெருசா இது எதுவும் பாதிப்பு இருக்காது. புரியுதுங்களா? அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அதுவே அந்த ஒரு 10 நாள் 15 நாள் கொடுத்துட்டு திரும்ப நான் டீவெர்னலைசேஷன் கொடுத்தேன் அப்படின்னா பயங்கரமா பாத்தீங்க ஃப்ளவரிங். சொல்லுப்பா, ஏதாவது கேக்குறீங்களா? ஓகே. மெயினா வந்துட்டு வீட் கிராப்ல வின்டர் வீட், ஸ்ப்ரிங் வீட்னு இருக்கு. புரியுதுங்களா? எந்த டைம்ல சோவிங் பண்றோம் அப்படின்றத பொறுத்து வின்டர் வீட் இல்லைன்னா ஸ்ப்ரிங் வீட்னு சொல்லுவாங்க. அதுல வின்டர் வீட்ல இந்த லோ கிளைமேட்டிக், லோ டெம்பரேச்சர் ரெக்யர்மெண்ட் வந்து தேவை. புரியுதுங்களா? வேற எதுல இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு, வேற என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு இதுல அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்ன சொல்லுவீங்க? பிரீடர்ஸோட அந்த இது வந்துட்டு சைக்கிள் வந்து கொஞ்சம் ஈஸியாகுது, குறையுது. புரியுதுங்களா? அந்த ஃப்ளவரிங் குயிக்கா நடக்கிறதுனால அவங்க வெயிட் பண்ணக்கூடிய டேஸ் வந்து குறையுது. வேற என்ன இதுல அட்வான்டேஜ் இருக்கு, அப்ளிகேஷன்ஸ் இருக்கு? ஈல்டு இன்டைரக்டா வந்துட்டு இன்டைரக்டா
வெஜிடேட்டிவ் growthல இருந்து ஃப்ளவரிங்க்கு கன்வெர்ட் பண்றதுனால. ஸோ மோர் ஃப்ளவர்ஸ் வருது அப்படின்னா, மோர் ஃப்ளவர்ஸ்னா என்ன? இட் இன்டைரக்ட்லி கரஸ்பாண்ட்ஸ் டு மோர் ஈல்டு. ஸோ இப்போ ஈல்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஈல்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். வேற என்னென்ன இதுல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த மாதிரி லோ டெம்பரேச்சர் ட்ரீட் பண்ணும்போது ஒரு சில டிசீஸ்க்கு வந்து ரெசிஸ்டண்டா இருக்குன்னு சொல்றாங்க, எஸ்பெஷலி ஃபங்கல் டிசீஸ்க்கு. புரியுதுங்களா? குறைவான டெம்பரேச்சர் எக்ஸ்போஸ் பண்றதுனால ஒரு சில ஃபங்கல் டிசீஸ்க்கு வந்துட்டு இதுவா இருக்கு, ரெசிஸ்டண்டா இருக்கு. இன்னொன்று வந்து ஆல்ரெடி நம்ம கோல்டு டெம்பரேச்சர், அதாவது 3 to 5 டிகிரி செல்சியஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன ஆகும்? கோல்டு டாலரன்ஸும் அந்த பிளான்ட்டுக்கு கிடைச்சிடும். புரியுதுங்களா? எவனா ஒருத்தன் பிறக்கும் போதே வந்து டெல்லியில பிறந்து சின்ன வயசா குழந்தையா இருக்கும்போது டெல்லியில இருந்து வந்துட்டு திரும்ப வந்து அங்க டெல்லிக்கு போகும்போது அவனுக்கு பெருசா பிரச்சனையா தெரியாது. பட் பிறந்ததுல இருந்தே கோல்டு டெம்பரேச்சர்னா என்னன்னே தெரியல, கூல் டெம்பரேச்சர் டெம்பரேட் கண்டிஷன்ஸ்னா என்னன்னே தெரியல, அவன் போய் அந்த இடத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க வந்து சீடா இருக்கும் போதே, குழந்தையா இருக்கும் போதே நம்ம லோ டெம்பரேச்சர் எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இங்க கோல்ட் டாலரண்ட் இருக்குமா இல்ல கோல்ட் சென்சிட்டிவா இருக்குமா? கோல்ட் டாலரண்டா இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு அப்ளிகேஷன் இதுல. ஷார்ட் பீரியட் சொல்லிட்டாங்க. எஸ்கேப் ஃப்ரம் அட்வர்ஸ் கிளைமேட்டிக் எஃபெக்ட்ஸ். நம்ம சோவிங் ஆக்சுவலா நேச்சுரல் கண்டிஷன்ல எப்படி இது பண்ணுவாங்க, வின்டர்வீட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் கரெக்டா அந்த டைமிங் ஓவர்லேப் ஆகும். இந்த வெஜிடேட்டிவ் ஃபேஸ்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்துட்டு கரெக்டா லோ டெம்பரேச்சரோட மேட்ச் ஆகும். நார்த் இந்தியால லோ டெம்பரேச்சர் எந்த இதுல போகும், எந்த மந்த்ல போகும்? மோஸ்ட்லி டிசம்பர் ஜனவரி அந்த மந்த்ல போகும். புரியுதுங்களா? அதுக்கு தான் சோவிங் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணணும். சில கண்டிஷன்ல நேச்சுரலாவே ஏதோ ஒரு காரணத்தினால லோ டெம்பரேச்சர், எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர் போகாது. புரியுதுங்களா? அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் வருஷம் மட்டும் யூஸ்வலா வந்துட்டு ரொம்ப போகும், 0 டிகிரி செல்சியஸ் எல்லாம் போகும். அட்லீஸ்ட் 4 டிகிரி செல்சியஸ் ரொம்ப காமனா போகும். புரியுதுங்களா? மினிமம் டெம்பரேச்சர். ஸோ ஏதோ ஒரு வருஷத்துல வந்துட்டு அந்த லோ டெம்பரேச்சர் அச்சீவ் ஆகாது. நேச்சுரலாவே அவ்வளோ டெம்பரேச்சர் போகாது. ஸோ அந்த கண்டிஷன்ல என்ன பண்ணலாம் ஃபார்மர்ஸ்? ஒருவேளை கிரீன் ஹவுஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெர்னலைசேஷன் யூஸ் பண்ணலாம். லார்ஜ் ஸ்கேல்ல எல்லாம் பாசிபிள் கிடையாது. லார்ஜ் ஸ்கேல்ல அந்த மாதிரிலாம் பாசிபிள் கிடையாது. ப்ரொடியூஸ் சர்ப்ளஸ். ஓகே ஓகே. லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டீவெர்னலைசேஷன் கேக்குறாங்க. அதான்ப்பா சொன்னேன், the degree of devernalization decreases if the duration of cold treatment has been longer. அதான் நான் சொல்லியிருப்பேன். ஒன்றும் இல்லை, 1 மந்த்துக்கு வெர்னலைசேஷன் முன்னாடி என்ன ப்ரிசீட் ஆகுது, வெர்னலைசேஷன் முன்னாடி டீவெர்னலைசேஷன் முன்னாடி என்ன ப்ரிசீட் ஆகுது, டீவெர்னலைசேஷன். அதுக்கு முன்னாடி ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? வெர்னலைசேஷன் பண்ணணும். சப்போஸ் ஒரு கேஸ்ல வெர்னலைசேஷன் ரொம்ப லாங் பீரியட் கொடுத்துட்டோம், இன்னொரு கேஸ்ல வெர்னலைசேஷன் வந்து 10 days தான் கொடுத்துருக்கேன், 10 days வெர்னலைசேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ த டிகிரி ஆஃப் டீவெர்னலைசேஷன், புரியுதுங்களா? எக்ஸ்டென்ட் ஆஃப் அந்த டீவெர்னலைசேஷன் என்னது, ஸ்டாப் ஃப்ளவரிங் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்றோம்ல. ஸோ அந்த எக்ஸ்டென்ட் வந்து எதை பொறுத்து அமைதுன்னு சொல்றாங்க? எவ்வளவு நாள் வந்து முன்னாடி வெர்னலைசேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பொறுத்து. புரியுதுங்களா? ஒருவேளை லாங் டைம்ல ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதோட பாதிப்பு பெருசா இருக்காது. ஆனா முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணதே வந்து குறைவா 10 நாள் தான் எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட பாதிப்பு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அதான் அந்த லாஸ்ட் சென்டென்ஸ்ல கொடுத்துருப்பாங்கம்மா. நம்ம ஆப்ஷன்ல இருந்து எவ்வளவு பேர் வந்துட்டு நான் முதல்வன் கிளியர் பண்ணீங்க? ஒருத்தவங்க கிளியர் பண்ணிருக்காங்க, அப்புறம் ஒருத்தவங்க தெரியும் ஆல்ரெடி சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தாங்க. வேற யாரு? இந்து. ஓகே. ஆன்லைன்ல இந்துன்னு ஒருத்தவங்க. அப்பாஸ் தான் ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டாரேமா, இந்துமதி ஆன்லைன்ல இருக்கிறது. ஓகே ஓகே, சூப்பர்மா, பரவாயில்ல. சீனியர் பேட்ச்ல நிறைய கிளியர் பண்ணிருக்காங்க. வேற யார் கிளியர் பண்ணிருக்கிறது?
ஆன்லைன்ல? ஆஃப்லைன்ல? எழுதல யாரும்? பரவாயில்ல, செகண்ட் டைம் அந்த பையன் கிளியர் பண்ணியிருக்காரு போல. ஓகே, வாழ்த்துக்கள். கிளியர் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எஃபிஷியண்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க டைம். புரியுதுங்களா? எல்லாருமே பக்கத்துல இருக்கவங்க தான் கிளியர் பண்ணாங்க. ஆல்ரெடி ஆன்லைன்ல ஒரு 3 பேர், ஆஃப்லைன்ல ஒருத்தவங்க தான் அந்த மாதிரி கிளியர் பண்ணிருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய டைம் வந்து எஃபிஷியண்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? இதே மாதிரி தான் மத்தவங்க படிக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணீங்க, ஏன் ஏன் கிளியர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதை மிஸ்டேக்ஸ் பார்த்துட்டு அடுத்த டைம் அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஆஃப் வெர்னலைசேஷன். அப்ளிகேஷன் ஆஃப் வெர்னலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 3 ஸ்லைட் இருக்கும், அதோட முடிஞ்சிடும். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் வெர்னலைசேஷன்ல வீட் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். வீட்ல ஸ்பெசிஃபிக்கா எந்த வீட்டுக்கு தேவை? வின்டர் வீட். இன்னொரு வீட் என்ன, ஸ்ப்ரிங் வீட் அந்த மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? ஸோ ரெக்கமெண்ட் when wheat needs vernalization to begin flowering. ஸோ ஒருவேளை அந்த டைம்ல ஃப்ளவரிங் கிடைக்கல, அப்படி அதாவது லோ டெம்பரேச்சர் எக்ஸ்போசர் நடக்கல அப்படின்னா என்ன ஆகுது? நான் ஃப்ளவரிங் ஸ்டேட்லயே இருக்கு. வீட்டோட ஃப்ளவர்ஸ்ன்றது எது இதுல? இதெல்லாம் தான் ஃப்ளவரிங் சொல்றோம். புரியுதுங்களா? ஒருவேளை வெர்னலைசேஷன் எக்ஸ்போஸ் ஆகல அப்படின்னா என்ன ஆகுது? இட் வாஸ் இன் நான் ஃப்ளவரிங் ஸ்டேட். ஸோ அப்போ ஈல்டு கிடைக்குமா ஃபார்மர்ஸ்க்கு? அங்க கிடைக்காது. வீட்ல எவ்வளவு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு டெம்பரேச்சர் எக்ஸ்போசர் தேவை? 0 to 10 degrees Celsius. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல அதே ரேஞ்ச் தான் இருக்கும், 0 to 10 degrees Celsius. ஒருவேளை பிளான்ட் இது பண்ணோம் அப்படின்னா எந்த இது ஆக்டிவேட் ஆகுது, ட்ரிகர் ஆகுறது எந்த இது போர்ஷன்? சீட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எம்பிரியோ வந்து ட்ரிகர் ஆகுது, எம்பிரியோ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிளான்ட் எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அஃபெக்ட் ஆகிற ரீஜன் எந்த ரீஜன்? எங்க இருந்து வரும் ஃப்ளவர்? எங்க இருந்து வரும்? சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா, ஸோ எங்க இருந்து வரும் ஃப்ளவரிங்? இங்க மேல இருந்து வரும்ல. ஸோ அப்போ அஃபெக்ட் ஆகிறது எந்த ரீஜன்? ஸோ கோல்ட் ட்ரிகர்ஸ் தி சேஞ்ச் இன் பிளான்ட் ஷூட் டிப்ஸ், triggers the changes in plant shoot tips. This prepares them to flower when the warm spring temperature arrives. ஸோ அந்த கோல்ட் டெம்பரேச்சர் முடிஞ்சு அடுத்து வார்ம் டெம்பரேச்சர் ஆரம்பிக்கும். அப்போ வந்து என்ன ஆகுது? ஃப்ளவரிங் ஆகுது. ஹார்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஹார்வெஸ்ட் பண்ணும்போது டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? ஹைக்கு போயிடும், பீக் சம்மர் அந்த மாதிரி போயிடும். க்ரோவிங் லீவ்ஸ்ல இருந்து டெவலப்பிங் ஃப்ளவர்ஸா மாறுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த லோ டெம்பரேச்சர் ஒழுங்கா கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும்? வீட்டில் நான் ஃப்ளவரிங் ஸ்டேட்லேயே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த நான் ஃப்ளவரிங் ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா ஃபார்மர்ஸ் என்ன எப்படி ஈல்டு எடுப்பாங்க? ஸோ ஈல்டு எடுக்கல அப்படின்னா அவங்க எப்படி லாபம் எடுப்பாங்க? ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த சோவிங் வந்து ரொம்ப முக்கியம். வீட் கல்டிவேஷன்ல இது ஒரு முக்கியம். இந்த வின்டர் வீட்ல இது எந்த டைம்ல எந்த டைம்ல சோவிங் எடுக்கிறோம் அப்படின்றது முக்கியம். இன்னொன்னு வந்து ஒன்று அஃபெக்ட் பண்ணும் வீட்டோட ஈல்டு. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெயின் வச்சு சொல்றேன். வீட் வீட் கிராப்புக்கு ரெயின் ஒரு பர்டிகுலர் டைம்ல தேவை. நீங்க நியூஸ் பேப்பர் ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கனாலே தெரியும். ஸ்மார்ட் ஓகே. பட் அந்த ஹார்வெஸ்டிங் அப்போ ஒரு சின்னதா ஒரு ரெயின் தேவை. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வீட்டுக்கு தேவையா இல்லையா? நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஃபார் த கிராப் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த ஒரு பர்டிகுலர் இயர் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் நடக்காம தூங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈல்டு பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எங்க இருந்து தண்ணியை கொண்டு வரும், எங்க இருந்து மழை கொண்டு வரும்? மெடிட்டரேனியன் சீல இருந்து கொண்டு வரும். அது வந்து வீட்டோட ஹார்வெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு பர்டிகுலர் இயர் வந்துட்டு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மூலியமா வரக்கூடிய சின்ன ரொம்ப குறைவான குவான்டிட்டி தான் ரெயின்ஃபால் வரும். பட் அந்த ரெயின்ஃபால் வந்து ரொம்ப முக்கியம், வீட்டோட ஹார்வெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து லோ டெம்பரேச்சர் எக்ஸ்போஷர் முக்கியம் வின்டர் வீட்னா. ஸ்ப்ரிங் வீட்ல பிரச்சனை இல்லை. நோட் பண்ணிட்டீங்களா? பரவாயில்ல, ஆன்லைன்ல ஆன்சர் பண்ணிருக்காங்க நிறைய பேர்.
ட்ரெடிஷ்னலாவே லோ டெம்பரேச்சர் கிடைக்கக்கூடிய ஏரியாஸ் நிறைய ஏரியாஸ் இருக்கும். புரியுதுங்களா? யூஸ்வலாவே கிடைக்கிற லோ டெம்பரேச்சர் கிடைக்கிற ஏரியாஸ் இருக்கும். பட் லோ டெம்பரேச்சர் இல்லாத ஏரியாஸ், இப்ப நான் வந்துட்டு கூடலூர்ல இருக்கேன். புரியுதுங்களா? ரிசர்ச் ஸ்டேஷன் எங்க இருக்கு? வீட் ரிசர்ச் ஸ்டேஷன் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? வெலிங்டன். வெலிங்டன்லயும் இருக்கு, கூடலூர்லயும் ஒரு ஐஆர்ஐயோட ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. இது என்னது, சாரி, டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் ரிலேட்டடா ஒர்க் பண்ற ஏரியா வந்து கூடலூர்ல ஒன்று இருக்கு. ஸோ அந்த இதுல ஒர்க் பண்ணணும், வெலிங்டன்ல வந்துட்டு வீட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த வின்டர் வீட் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இங்க நேச்சுரலாவே அந்த கண்டிஷன் கிடைக்காது. ஸோ நான் என்ன பண்ணணும், ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து யூசிங் வந்து மேனிபுலேட் பண்ணணும், அந்த டெம்பரேச்சர் வந்து மேனிபுலேட் பண்ணணும். அது நேச்சுரலா அந்த கண்டிஷன், அந்த இது கிடைக்கிறது எங்க? நேச்சுரலா அந்த லோ டெம்பரேச்சர் கிடைக்கிறது எங்க? நார்த் இந்தியா, அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த மாதிரி ஏரியா, ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரியான ஏரியாவில் கிடைக்கும். வெர்னலைசேஷனா அந்த அதர் அப்ளிகேஷன்ஸ், இதுல சொல்லாத பாயிண்ட் என்ன இருக்குன்னு மட்டும் பாருங்க. என்னென்ன கிராப்ல இது அப்ளிகபிள்? பார்லே, ரை, வீட்ஸ், கேபேஜ், டர்னிப், ஆனியன் டு சம் எக்ஸ்டென்ட். ஈல்ட வச்சு பார்த்தாச்சு. வேற என்ன சொல்லாத பாயிண்ட் என்ன இருக்கு? enhance the yield of crops பார்த்தாச்சு. This is typically done in the regions. This is typically done in regions where these crops would not normally grow well. அப்படின்னா என்ன மீனிங்? அப்ப நார்மலா வளர்ற இடம் இது கோல்ட் ரீஜன்ஸ். நார்த்ல வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் இல்ல ஜம்மு காஷ்மீர்லாம் இருக்கு அப்படின்னா அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் அதோட இருந்து தூரமா வந்து வேற ரீஜன்ல ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம கிராசிங்காகவோ இல்லை வேற ஏதாவது பர்பஸ்க்காக வளர்க்கணும் அப்படின்னா அங்க ஆர்டிபிஷியலா நம்ம மேனிபுலேட் பண்ணணும் டெம்பரேச்சர். புரியுதுங்களா? லோ டெம்பரேச்சர் கொடுத்தாகணும். வின்டர் வீட் பார்த்தாச்சு. வின்டர் வீட்டை வச்சு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இட் ஸ்பீட் அப் தி ப்ரீடிங் ஆஃப் பிளான்ஸ். ஏதோ ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா 10 வருஷம் வெயிட் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த ஃப்ளவரிங் நம்ம உடனே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதோட அந்த சைக்கிள் முடிஞ்சிருது. ஃப்ளவரிங் வந்து சீட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதோட ஒரு சைக்கிள் முடிஞ்சிருது. திரும்ப அடுத்த சைக்கிள் நம்ம போயிடலாம். புரியுதுங்களா? கிரீன் ஹவுஸ்ல வளர்க்கும் போது அந்த டைம் பீரியட் நம்ம ஷார்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஹைலி அட்வான்டேஜா இருக்கும் பிரீடர்ஸ்க்கு. அதே மாதிரி வந்துட்டு அந்த அதாவது 2 வருஷம் வளரக்கூடிய கிராப்ஸ் இருக்குல்ல, கேரட் மாதிரியான கிராப்ஸ். ஸோ அங்கேயுமே வந்துட்டு பையனியல் கிராப்ஸ்ல அங்கேயுமே நம்ம டியூரேஷனை குறைக்கணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த பைனியல் பிளான்ஸ்ல ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன நடக்கும்? வெஜிடேட்டிவ் ஃபேஸ். ஃப்ளவரிங் வந்து செகண்ட் இயர் தான் நடக்கும். அங்கேயுமே டியூரேஷன் நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லோ டெம்பரேச்சர் எக்ஸ்போசர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இட் பிரிவென்ட்ஸ் தி ப்ரீமெச்சூர் ஃப்ளவரிங். ஸோ அந்த எராட்டிக்கா வந்துட்டு சில சமயம் ப்ரீமெச்சூர் ஃப்ளவரிங் அந்த டைம்ல நடக்கிறதுனால நடக்கும். ஸோ அதனால ஈல்ட்லாம் வந்துட்டு கிடைக்காது. அப்படின்னா அந்த ப்ரீமெச்சூர் ஃப்ளவரிங் வந்துட்டு ஈல்ட் எல்லாம் கன்வெர்ட் ஆகாது. சீசன் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. சின்ன சீட்லிங்கா இருக்கிறது வந்து வின்டர் மந்த். டெவலப் ஆகிறது எந்த வருஷம், எந்த டைம்? ஸ்ப்ரிங்கு. கடைசியா ஹார்வெஸ்ட் ஆகும்போது என்ன வந்துருது? சம்மர் வந்துருது. ஸோ இதுல கோல்டு எக்ஸ்போசர் எந்த டைம்ல கிடைச்சிருக்கும்? இந்த லோ டெம்பரேச்சர் எக்ஸ்போசர் வின்டர் மந்த்ஸ் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வின்டர் மந்த்ஸ்ல கிடைச்சிருக்கும். சீசன் அப்படியே சொல்லுவீங்களா? என்ன சீசன் எப்படி இருந்து எப்படி போகும்? சம்மருக்கு அப்புறம் அடுத்த சீசன் என்ன ஆகும்? ஆட்டம் வரணும், உள்ள ஸ்ப்ரிங் வரணும், எல்லாமே வரணும். சொல்லுங்க. வின்டர் வரணும், சம்மர்ல இருந்து டேரக்டா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துருவாங்க. இதை கண்டிப்பா சொல்லுங்க. புரியுதுங்களா? அந்த சீசன் வந்துட்டு எப்படி மாறுது, எந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துருவாங்க.
சொன்னதுல ஆட்டமும் வரல, ஸ்ப்ரிங்கும் வரல. ஆட்டம் சீசன்றது எது, ஸ்ப்ரிங்ன்றது எது அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வின்டர், ஆட்டம்ன்றது இலையுதிர். ஓகே. இலையுதிர் காலம், இளவேநீர் காலமா? அதுக்கப்புறம் போன கிளாஸ்ல என்னென்ன பாத்திரம் சொல்லியிருந்தேன் நானு? என்னமா? ஆயிலுக்கு ஃபேட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அனிமல் சோர்ஸ் இருக்கிறதெல்லாம் ஃபேட், பிளான்ட் சோர்ஸ் இருக்கிறதெல்லாம் ஆயில். ஸ்டேபிள் ஃபேட் வந்து ஸ்டேபிள், ஆயில் வந்து அன்ஸ்டேபிள். சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மட்டும் இருக்கும் ஃபேட்ல, ஆயில் வந்து சாச்சுரேட்டடும் இருக்கும் அன்சாச்சுரேட்டட். ஓகே ஓகே. வேற ஏதாவது சொல்லியிருந்தா போன கிளாஸ்ல? ஃபேட்டிக் ஆசிட் தான் நான் அப்பயே சொல்லியிருப்பேனே. இது பரவாயில்ல, சொல்லுங்க. என்னென்ன ஆசிட் பாத்தீங்க? எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் என்னன்னு சொல்லுங்க. அதுல எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் ஸ்பெசிஃபிக்கா பார்க்க. சரி சொல்லுங்க. ஓகே. ஸோ வெர்னலைசேஷன் எந்த இதுக்கு, இது என்ன கிராப்ல? கேரட்ல. கேரட்ல யூஸ்வலி என்ன ஆகும்? சப்போஸ் இந்த மாதிரி ஜெர்மினேட் ஆகி மறுபடியும் அந்த ஃப்ளவரிங் வரணும் அப்படின்னா ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிட்டு, ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு திரும்ப வரணும். புரியுதுங்களா? ஸோ இதை திரும்ப மறுபடியும் வைக்கும்போது தான் வந்துட்டு ஃப்ளவரிங்க்கு போகும். செகண்ட் இயர் இந்த கேரட்டை திரும்ப கொண்டு போகும்போது தான் வந்து ஃப்ளவரிங் வரும். ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு வெறும் வெஜிடேட்டிவ் க்ரோத் தான் இருக்கும். இது சொல்லாத பாயிண்ட் என்ன இருக்கு? கோல்டு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியாச்சு, ரெசிஸ்டன்ஸ் டு ஃபங்கல் டிசீஸ் சொல்லியாச்சு. It is a physiological process that substitute or compensate the effect of thermophase. தெர்மோஃபேஸ்ன்றது எது? கோல்ட் டெம்பரேச்சர் கொடுக்கலாம், அதான் தெர்மோஃபேஸ். கிராஃப்டிங் வச்சு ஒரு பாயிண்ட் இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க. பைனியல் சொல்லியாச்சு. பைனியல்ஸ் என்ன பண்றோம்? இட் இன்டியூசஸ் தி early flowering and early fruit setting. பைனியல்ஸ்ல நம்ம early flowering கொண்டு வரணும், இல்ல early fruit setting வேணும், இல்ல ப்ரீடிங் சைக்கிளை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும், சீக்கிரமா ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு வெர்னலைசேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை இங்க கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் கேஸ் வந்து கிராஃப்டிங் வச்சு கொடுத்துருக்காங்க. எதை வந்து எதோட கிராஃப்ட் பண்ணா அந்த ஃப்ளவரிங் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூட் ஸ்டாக்கை யூஸ் பண்றது வந்து வெர்னலைசேஷன் பண்ணிருக்குமா? இல்ல ரூட் ஸ்டாக் இன்னொன்று மேல இருக்கிறது என்ன? ஜயான். ஜயான்னு சொல்லுவோம். ஜயான் வந்து கண்டிப்பா வெர்னலைஸ் பண்ணிருக்குமா, இல்ல ரூட் ஸ்டாக் வந்து வெர்னலைஸ் பண்ணிருக்குமா? ஜயான் வந்து வெர்னலைஸ் பண்ணிருக்கும். புரியுதுங்களா? சப்போஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதோட கட் பண்றோம்ல, இதோட கட் பண்ணி இதை என்னன்னு சொல்றோம்? ரூட் ஸ்டாக்னு சொல்லுவோம். ரூட் ஸ்டாக் வேற ஒரு பிளான்ட்ல இருந்து நம்ம கொண்டு வந்து வைப்போம்ல, இன்சர்ட் பண்றோம்ல, இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? சயான். இந்த கிராஃப்டிங் எந்த மாதிரியான கிராப்ல யூஸ் பண்றோம்? மேங்கோ. மேங்கோல வந்து மேங்கோ வெர்னலைசேஷன் தேவையில்லை, பட் இருந்தாலும் எக்ஸாம்பிள் கிராஃப்டிங்க்கு சொல்றேன். புரியுங்களா? கிரேப்ஸ். கிரேப்ஸ்ல கிராஃப்டிங், லேயரிங் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இல்ல சொல்லுங்க, டெம்பரேட் கிராப்ஸ்ல கிராஃப்டிங் யூஸ் பண்ற ஒரு கிராப் சொல்லுங்க. டெம்பரேட் கிராப்ஸ்ல கிராஃப்டிங் கண்டிப்பா யூஸ் பண்ணும் ஆர்டிகல்ஸ் சொல்லுங்க. ஆப்பிள் யூஸ் பண்ணலாமா? ஆப்பிள்ல வந்துட்டு பட்டிங் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்துட்டு சயான் வந்துட்டு நம்ம வெர்னலைஸ் பண்ணிருக்கணுமா, இல்ல ரூட் ஸ்டாக் வெர்னலைஸ் பண்ணிருக்கணுமா? எதை வெர்னலைஸ் பண்ணிருக்கணும்? சயான். சூட்டபெக்ஸ்.
ஸோ அந்த கண்டிஷன்ல நம்ம ஷூட்ஸ், அதாவது மேல இருக்க சயான்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு எதுல வெர்னலைஸ் பண்ணமோ அதை எடுத்துட்டு வந்து வச்சோம் அப்படின்னா முடிஞ்சது. ப்ரீவியஸ் லேயர் நோட் பண்ணிட்டீங்களாமா? இது நோட் பண்ணிட்டீங்களா? மோஸ்ட்லி இதான் லாஸ்ட் லேயரா இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட் மறுபடியும் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு சப்போ ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து கிராஃப்டிங் யூஸ் பண்ணுவோமா. சப்போஸ் இந்த பிளான்ட் வந்து நம்ம வெர்னலைஸே பண்ணல, இந்த பிளான்ட் வந்து நம்ம வெர்னலைஸே பண்ணல, ஸோ இன்னொரு பிளான்ட் வந்து வெர்னலைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நாட் வெர்னலைஸ்டு, நான் வெர்னலைஸ்டு, இது வந்து வெர்னலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன்ல இதோட சயான்ஸை கொண்டு வந்து இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வைக்கிறோம். புரியுதுங்களா? இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இதோட சயான்ஸை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறோம். ஸோ இதனால வந்துட்டு ஃப்ளவரிங்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? வெர்னலைஸ் பண்ணது மேல இருக்க அந்த ஷூட்ஸ்ன்னு சொல்றோம்ல, ஸோ அது வந்து வெர்னலைஸ் பண்ண பார்ட். ஓகே. ஆன்லைன் பேட்ச் ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? ஆஃப்லைன் ஓகே. போய் படிங்க. இன்னைக்கு நடத்த அந்த growth, அந்த நெட் growth ரேட். நம்பர் ஆஃப் செல்ஸ் அது ஏதாவது ஐசோலேட் பண்றதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிருப்பாங்க. ஐசோலேட் பண்றது, செல்ஸ் ஐசோலேட் பண்றதுக்கு ஏதாவது நம்பர் ஆஃப் செல்ஸ் தானே இருந்துச்சு. ஸோ நம்பர் ஆஃப் செல்ஸ் அதை ஐசோலேட் பண்றது வந்து ஒரு லிக்விட் மூலியமா தான் ஐசோலேட் பண்ணிருப்பாங்க. அது அதுல இருந்து இருக்கலாம். புரிஞ்சுதா? ஆன்லைன் பேட்சுக்கு ஏதாவது டவுட் இருக்கா?